பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இந்தியாவிற்காக உழைத்த, பாடுபட்ட, உயிர் நீத்த பலர் குறித்து நம்மளுடைய பாட புத்தகங்களில் பெரிதளவில் பேசப்படுறது கிடையாது. அந்த வரிசையில ஒரு மிக முக்கியமான தலைவராக சாவர்கர் இருக்கிறாரு. ஆனா அவர் குறித்து பெரிதளவுல ஒன்று எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கும், இல்லை பேசவே படாது என்கிற ஒரு சூழல்ல இன்று சாவர்கர் குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு எழுத்தாளர் ஆமருவி தேவநாதன் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்களா? இருக்குது சார். எத்தனையோ தலைவர்கள் ஆமாம் தேசத்துக்காக பாடுபட்டு உயிர் நீத்திருக்கிறாங்க. குறிப்பாக நீங்க சாவர்கர் என்று அவரை குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன? அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா இது நல்ல கேள்விதான். எத்தனையோ தலைவர்கள் இவர்கள் இப்படி இப்படி பண்ணாங்க, அது பண்ணாங்க. நம்ம நிறைய புஸ்தகங்களில் படிக்கிறோம். நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ், காலேஜ் டெக்ஸ்ட் புக்ஸு, ஹிஸ்ட்ரி புக்ஸு, பப்ளிக் டிஸ்கோர்ஸு, டிவி இன்டர்வியூ, டிபேட்டு, கருத்தரங்கம், எங்கே போனாலும் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் பேசவே மாட்டாங்க. தே ஒன்ட் பி இன் எனி டிஸ்கோர்ஸ். ஆனால் ஒரு சில அக்கேஷன்ஸ் வரும். மகாத்மா காந்தியுடைய இறந்த நாள் வரும், அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்து ஒரு சில பேர் ஒரு சில மறைந்த தலைவர்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க எதிர்மறையாக. இது என்ன வருஷம் திவசம் பண்ணுற மாதிரி அவர் கூப்பிட்டுட்டே இருக்காங்களே, அப்படி என்ன தான் அவர் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக எடுத்து நான் முழுக்க வாசிக்க ஆரம்பித்தேன். இரண்டாவது, ஒரு சில தலைவர்களை ரிப்பீட்டடாக போற்றி 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 பேசிகிட்டே இருக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு சமயம் இன்னும் இவ்வளோவா பண்ணாங்க அவங்க அப்படிங்கிற எண்ணம் தோணும். அப்போ அதை உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தோன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம ஊரில் கூட ஒருத்தருக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவருக்கு அவார்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா சொல்கிறீங்களா? அவருக்கு அப்படி ஒரு அவார்டு வேறு இருக்கா? சரி. அதனால் கடைசியில் பார்த்தா அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் அவார்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். இதில் சோகக்கதை என்னென்னா, இந்த அவார்டு அவருக்கு எந்த வருஷத்தில் கொடுத்தாங்கங்கிறது ஒரு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் ஒரு கொஸ்டினாகவே இருந்தது ஒரு காலத்தில். அப்படி ஒரு அவார்டே இல்லைங்கிற போது அப்போது இதை தான் நம்மளை யோசனை பண்ணுறதுக்கு வைக்கிறது. அப்போ இவங்க ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறது நிஜமாவே ஹிஸ்ட்ரி தானா, ஸ்டோரியா, ஆர் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் ஸ்டோரி தான் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது இதுவும் ஒன்று வந்தது. அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக் கேஸ் அப்யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே எடுக்கப்படுகிற ஒரு தலைவராக தான் இவர் இருந்தார். எனக்கு இவரை பற்றி ரொம்ப பெருசாக ஆரம்பத்தில் தெரியாது. தெரிந்து கொள்ள ஆரம்பித்தது இந்த தருணம் எது மூலமாக தெரிந்து கொண்டீர்கள்? ஓகே, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்ரம் சம்பத்னு ஒரு ஆத்தர் ஒரு புக் எழுதினார். அவர் வீர் சாவர்கரை பற்றி எழுதியிருந்தார். அந்த புக்கை நான் வாங்கி ஃபுல்லாக படித்தேன். அந்த பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன் அந்த புக். ஆமாம், அந்த புக்கை நான் வாங்கி படிச்சுட்டு அதில் அவர் சொல்கிறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் டிஸ்கோர்ஸில் இருக்கக்கூடியதுக்கும் சம்மந்தமே இல்லை. காந்தியுடைய இறந்த நாள் வரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எகெயின் இது ஆரம்பிக்கும். எப்படி தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி மட்டுமே இந்த ஏர் பொல்யூஷன் எல்லார் மனசுலையும் வருமோ, அந்த மாதிரி மகாத்மா காந்தியோட இறந்த நாள் அன்னைக்கு மட்டும் ஒரு 10 நாள் முன்னாடி எல்லாம் ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அறிவாளி, ஐஐடியில் படித்தவர், ஜெய்ராம் ரமேஷ்னு பேர், அவர் இவரை பற்றி தப்பாக சொன்னார். இன்னொரு அதிமேதாவி ஒருத்தர், அவரோட பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை, அதிமேதாவி வேண்டாம், சொல்லலாம்னு நினைக்கிறேன். அரசியல் வேண்டாம் நம்ம என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினைக்கிறேன், வரலாறாக பார்க்கணும். ஒரு வரலாறுக்கு 2 பக்கம் எப்பயுமே இருக்கும். 2 sides ஆஃப் த காயின்னு சொல்லுவாங்க. எந்த வரலாற்று நாயகருக்குமே அப்படியே ஓஹோன்னு அவங்கள நாம் விதந்தோட வேண்டிய அவசியமும் கிடையாது, கீழே போட்டு மிதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவருக்கு என்னெல்லாம் இருக்குது, இவர் இந்த மாதிரி சொல்லிருக்கார். ஆனால் இது வரைக்கும் அதாவது இவர்னு சொல்கிறது விக்ரம் சம்பத், இதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு பார்த்தா எல்லாரும் கண்ணா பின்னான்னு வெசிருக்கான். யாரோ பேர் தெரியாத ஆத்தெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுவும் தோஸ் புக்ஸ் ஆர் பேட்லி ரிட்டன். அதெல்லாம் இங்கிலீஷில் வேறு இருக்குது, இங்கிலீஷே வேறு தப்பாக வேறு இருக்குது. இது எல்லாத்தையும் படித்து பார்த்து சரி இப்போ உண்மையாகவே என்ன தான் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம அதில் இறங்கணும்னு பார்த்தோம். இதுக்கு இடையில் தமிழ்நாடு வாசகர் வட்டம்ங்கிற அமைப்பில் நீ வீர் சாவர்கரை பற்றி பேசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்த
எஸ்ஜி சூர்யா ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார், வீர சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதைன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார். அதுக்கு அந்த புத்தகத்துக்கு நீங்கள் படிச்சுட்டு சொல்லுன்னா நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன். அப்புறம் அதை பற்றி நான் பேசினேன். அதில் நான் பண்ண ஆராய்ச்சின்னா என்ன, பல புஸ்தகங்களை படித்ததில் என்னுடைய ஒப்பீனியன் வேறையாக இருக்கு. அதுக்கு இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அருண் ஷோரிங்கிறவர் த பெய்டு ரைட்டர்னு வேணால் அவருக்கு ஏதாவது புதுசாக நாம் ஏதாவது அவார்ட் கொடுக்கலாம். யாருக்கு எந்த பக்கமும் எழுதுவார். இப்போ உங்களை பற்றி ஓஹோன்னு எழுதுனா 500 பக்கம் எழுதுவார். நாளைக்கே அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து உங்களை பற்றி எதிர்த்தா எழுது அப்படின்னு சொன்னாக்க அவர் அதுவும் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் இவரை பற்றி அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுவும் வந்திருக்கு. இப்போ நான் இன்னும் இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கலை. அதனால தான் இந்த பர்டிகுலர் பர்சனை நான் வந்து எடுத்துட்டேன். இவ்வளோ பேர் ஒரே சமயத்தில் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக அவரை வந்து சாவர்கர் பரம்பரை யாரையாவது வந்து வெய்யணும்னா நீ வந்து சாவர்கர் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாவர்கர் பரம்பரை, அது என்ன அவ்வளோ வந்து இழிவானதா அப்படிங்கிறதுக்காக பார்க்க போனேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இதை கன்டினியூஸாக படித்து பல பேருடைய டாக்ஸ் கேட்டப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது. யாராவது நம்மளை சாவர்கர் பரம்பரைன்னு சொன்னால் ரொம்ப நன்றின்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த ஒரு தகுதி இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒருத்தவருடைய பரம்பரையானா அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீயாவது ஒத்துண்டியா அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். இல்லை, இப்போது சாவர்கர் பரம்பரை என்பது யாரோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டாம் டிக் அண்ட் ஹாரி சொன்னால் பரவாயில்ல, தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் பலரும் நாங்கள் வந்து பெரியாரின் பரம்பரை, சாவர்கரின் பரம்பரை கிடையாது என்றெல்லாம் பதிவிடுறதை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்று. சாவர்கர் ஒரு பிராமணர் என்பதற்காகவே அவர் டார்கெட் செய்யப்படுகிறாரா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு என்று சொல்லியிருக்கிறாரு. இதில் உங்களுடைய கருத்து? அதுவும் ஒரு காரணமா? அது ஒரு காரணங்கிறது உண்மைதான். அது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கையும் மகாராஷ்டிராலேயே அவருக்கு அதனால ஒரு எதிர்ப்பு இருந்தது. அது வந்து உண்மை. அதை பற்றி நம்ம போக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அவருடைய வாழ்க்கை எங்கேன்னு தொடங்குது, வாழ ஆரம்பிச்சிடும். ஆமாம். இல்லை பார்த்தீங்கன்னா மனு பிள்ளைன்னு ஒருத்தர், மனு பிள்ளைன்னு அவர் ஹிஸ்டாரியன். அவர் வந்து சசி தரூர் கிட்ட ஒர்க் பண்ணினார். தானே புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார். ஐவரி த்ரோன்னு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். முழுக்க வந்து கேரளாவுடைய ஹிஸ்ட்ரி. அவர் வந்து இடதுசாரி ஹிஸ்டாரியன் மாதிரி தான் எழுதுவார். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஒரு 200-300 வருஷத்து கதையை சொல்கிறாரு. ஒரு 500-600 பேஜஸ் இருக்கிற புக், வெல் ரிசர்ச்டு. அதில் இந்த வைக்கம் போராட்டம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறார். அந்த வைக்கம் போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடைய பங்கு என்னங்கிறத சொல்கிறார். நாம் வேற ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கோம்ல, அவரை சொல்லவே இல்லை. அப்போது என்னடா அது, ஒருவேளை கேரளாக்காரங்களுக்கு மட்டும் உண்மை தெரியுமோ அப்படின்னு யோசனை பண்ணிடுது. ஸோ ஹிஸ்ட்ரிங்கிறது என்ன? இப்போ நாம் உங்ககிட்ட இது சொல்லி இதுதான் ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் அது ஹிஸ்ட்ரின்னு நாம் நினச்சிக்கிறோம். அது இல்லாத வேற ஒன்றும் இருக்குங்கிறத நம்ம நிறைய படித்தாக்க வி ஆக்சுவலி கம் டு. அவருடைய வாழ்க்கை எங்கேருந்து தொடங்குது என்பதுதான். சாவர்கர் ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு கலகக்காரர் என்பதாக இப்போ சமீபத்தில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அவரை அந்த ஒரு நிலையை நோக்கி எடுத்து சொன்னது எது? சிறு வயதுலேருந்து. ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. சின்ன பையனாக இருக்கும்போது அவர் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு தான். அவர் இந்த சித்பவன் பிராமணர் அப்படிங்கிற ஒரு சமூகத்திலேருந்து வரார். இந்த சித்பவன் பிராமணர்கள்லாம் யாருன்னு கேட்டால் பேஷ்வா அவர்களுடைய பரம்பரையில் வந்தவங்களாக இருக்காங்க. அவர்களோட ஏதோ ஒரு வகையில் வந்து சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க. இவங்க இந்த அவருடைய குடும்பம் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல பண வசதி உள்ள ஒரு ஃபேமிலியாக தான் இருக்குது. ஆனால் இந்த பையன் விநாயக் தாமோதர் அவர் வந்து அவருடைய சின்ன வயசில் மகாராஷ்டிராவில் அவர் இருந்த இடத்துல கொடுமையான பிளேக் நோய் வந்துடுறது. கொடுமை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆங்கில அதிகாரிகள் வீடுகளுக்குள்ள பூந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் வெகு தூரத்துக்கு எடுத்துன்னு விடுறாங்க. கண்ட இடத்துலையும் கொண்டு விட்டுறாங்க. அவங்களால திரும்ப வர முடியாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்களிடத்துல தவறாக நடந்துக்கிறாங்க.
பெண்களை மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகள்கிட்ட. இது ரிப்பீட்டடாக நியூஸ் வந்துட்டே இருக்குது. இது இவரெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அப்போ அவருக்கு 7-8 வயசு இருக்கும். அப்போது மகாராஷ்டிராவில் ஷாபேக்கர் பிரதர்ஸ்னு இருக்காங்க. அவங்க வந்து ரெவல்யூஷனரிஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுற அந்த பிளேக் இன்ஸ்பெக்டர் ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்க, அடித்து கொண்டுடுறாங்க, துப்பாக்கி ஷூட் பண்ணி சம்திங். அதனால் ஆங்கில அரசு என்ன பண்ணுறதுன்னா அவங்க 2 பேரையும் தூக்கில் போட்டுருது. அப்போ தான் இந்த பையனுக்கு மனசில் கேள்வி, ஏன் இவங்க அவனை போய் கொலை பண்ணான்? ஏன்னா அவன் இந்தந்த காரியம் பண்ணான், இவ்வளோ அட்டொழியும் பண்ணான். சரி, யார் மேலே பண்ணான்? நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் மேலே பண்ணான். அதனால தானே இவங்க 2 பேரும் அவனை போய் கொலை பண்ணாங்க. அப்படி இருக்கிறச்சு இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு எதுக்கு இவங்க 2 பேருக்கும் வந்து தூக்கு கொடுத்தாங்க? சின்ன குழந்தை தானே, 8 வயசு 10 வயசு. அப்போ அந்த வயசுலேயே அந்த பையன் வந்து உணர ஆரம்பிக்கிறான், இவங்க வேற, நாம் வேற, இவங்க வெளியிலேருந்து நம்மளை ஆள வந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்ச்சி சின்ன குழந்தை வயசில் போய்டுறது. இவெல்லாம் பிலீவ். 8 வயசு பையன் அவங்க வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற அஷ்டபுஜ பவானி அந்த அம்மனுக்கு முன்னாடி நின்று ஒரு பெரிய சூளுரை எடுக்கிறான், ஒரு சபதம் எடுக்கிறான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இவர்களை எதிர்த்து நின்று இவர்களை வெளியில் அனுப்புவேன்னு சொல்கிறான். 8 வயசு குழந்தை. ஆங்கிலேயர்கள் அவன் கிளியர்லி ஐடென்டிஃபைஸ். இவனுக்கு, இந்த பையனுக்கு ஒரு வழக்கம், பெருசாக ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது. எல்லாரோடையும் போய் பேசி விளையாடுறதெல்லாம் பண்ணுறதில்ல. நிறைய படிக்கிற, யூஸ்வலாக இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடியவங்க, அதிகமாக மக்களோட பழகாதவங்க வந்து யூஸ்வலாக புக்ஸ் படிப்பாங்க. நிறைய படிக்கிறான். படிக்க 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 அவனுக்கு வந்து கலோலியனிசம்னா என்ன, இவங்கெல்லாம் யார், நம்மளையே இவங்க வந்து இது பண்ணுறாங்க, வேறு கண்ட்ரிக்ஸ் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 14 அப்போவே என்ன பண்ணிவிடுறான், தன் வயசு பசங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நாம் வந்து இந்த மாதிரி வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு வரோம். 8-10 வயசுலேயே அந்த எண்ணம் வந்துடுறது. 14 வயசில் மித்ர மேளா அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகிறோம். மித்ர மேளான்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ற ஒரு இயக்கம் மாதிரி கொண்டு வரோம். அது என்ன, இட் வாஸ் நத்திங் பட் எ சீக்ரெட் சொசைட்டி. இந்தியாவில் முதல்ல ஆரம்பித்த சீக்ரெட் சொசைட்டி இது. அதை அவன் பண்ணுறான். அதில் வந்து ஜாயின் பண்ணுற பசங்க, தன் வயசு பசங்கள்கிட்ட எல்லாரையும் ரூம்குள்ளே கூட்டு வச்சு எல்லாரையும் ஒரு சபதம் ஏற்றுக்க சொல்கிறான். என்ன பண்ணணும், வெள்ளைக்காரங்களை வெளியில் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அந்நிய பொருட்களை, அந்நிய ஆடைகளை வந்து பகிஷ்கரிக்கணுங்கிறான். 14-17 வயசு. ஃபெர்கூசன் காலேஜுக்கு போகிறான். அந்த காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறச்சே என்ன பண்ணானோ அதே தான் அங்கேயும் போய் பண்ணுறான். அங்கேயும் போய் எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு பண்ணுறான். இட்டாலியுடைய பெரிய ரெவல்யூஷனரியான மாஜினி அப்படிங்கிறவருடைய புக்ஸை எடுத்து படிக்கிறான். அவர் என்ன பண்ணார், இட்டாலியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு, ஒன்றாக்கிறதுக்கு என்ன பண்ணார்னு படிக்கிறான். ஸோ அந்த மாஜினி பண்ண மாதிரி நாமளும் இங்கே பண்ணணும். ஏன்னா அவர் என்ன பண்ணார், ஹீ ஃபார்ம் த சீக்ரெட் சொசைட்டி இது. அதனால் வீர சாவர்கர், விநாயக் தாமோதர் சாவர்கர் ஃபார்ம்டு த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் சொசைட்டி இன் இந்தியா. இதற்கு யாருமே பண்ணாது. இந்த காலேஜ்லேருந்து அவரை வந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்க, அவர் மேலே ஃபைன் போடுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. பாலகங்காதர திலகர், லோகமானிய பாலகங்காதர திலகரோட ஒரு சம்பந்தம் ஏற்படுறது அவருக்கு. அவருடைய கேசரிங்கிற நாளிதழை படிக்கிறார், புக்ஸை படிக்கிறார், அவரோட பரிச்சயம் ஏற்படுறது. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுறது, இவருக்கு மேலே 10 ரூபா ஃபைன் போடுறாங்க காலேஜில், நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணார்னா, அந்நிய ஆடைகளை நாங்கள் வந்து எல்லாத்தையும் எரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண ஸ்வராஜ் அவர் காலேஜில் படிக்கிறச்சு அவர் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு அந்நிய ஆடைகளெல்லாம் போய் எரிக்கிறேங்கிற. இந்த பையன் ரொம்ப ஆபத்தானவனாக இருக்கானே இந்த வயசுலேயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவன் மேலே ஒரு 10 ரூபா ஃபைன் போடுறான். இன்றைக்கி 10 ரூபா இல்லை, அன்றைக்கி 10 ரூபா அவர்கிட்ட இல்லை. அவருடனே என்ன பண்ணுறார், பாலகங்காதர திலகர் வந்து அவர் தான் பணம் வசூல் பண்ணி இவருக்கு 10 ரூபா கொடுக்குறார். ஸோ அவருக்கு அந்த சமயத்துலேருந்தே எல்லாம் அந்த அவருடைய எண்ணங்கள்னால மிகப்பெரிய அறிவாளிகள், விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் அவர்கிட்ட வராங்க.
அவரை ஒரு அவர் ஒரு ஆச்சாரியன் மாதிரி, ஒரு குரு மாதிரியே நடத்துறாரு இவர். இந்த பூர்ண ஸ்வராஜ் என்பது அவருக்கு கல்லூரி பருவத்திலேருந்தே அப்படின்னு அப்பவே அவருக்கு என்ன வந்துருது தெரிஞ்சு காங்கிரஸுடைய லாகூர் செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ்ல 1930 இந்த பூர்ண ஸ்வராஜுக்காக பூர்ண ஸ்வராஜ்லாம் இவர் ஏற்கனவே சொன்னதுதான். அப்போ காங்கிரஸ் வந்து 1930 சொன்னதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இவர் பூர்ண ஸ்வராஜ் என்று வழிமொழி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு விஷனரியாக வந்திருக்காரு. இது உங்களுடைய ஹிஸ்டரி புக்ல எங்கேயாவது வந்திருக்கா? இல்ல சார். ஏன் சார்? சாவர்கருக்கு பேரே இல்லை சார். பேரே கிடையாது. அதனாலதான் அந்த பக்கம் போய் பார்க்கறது என்னதான் சொல்றாங்க அப்படின்னு. என்ன ஆயிடுதுன்னா, ஒரேடியா எதிர்த்த உடனே சரி இவ்வளோ எதிர்க்கிறாங்களே எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க. இப்போ எனக்கு ஆக்சுவலாக ஐ ஹேவ் ஒன் தம்பு ரூல். ஒரு சில பேர் எதையாவது எதிர்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து நல்லதுன்னு அர்த்தம். அதனால ஓகே இவங்க இதை எதிர்த்தாங்க, அப்போ இதை நம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து. ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னார்னு தான் சொல்கிறேன், இவர்கள்னு சொல்லலை. ஓகே. ஆமாம். அங்கிருந்து அதாவது இந்த கல்லூரி பருவம் வரை நம்ம பார்த்துருக்கோம். அங்கேருந்து அடுத்த கட்டமாக அவருடைய விஷன் வந்து வெள்ளையர்களை முதற்கட்டமாக இங்கேருந்து அகற்ற வேண்டும் என்று. அதற்கு பிறகு அதில் அவர் கிளீனாக இருக்கார். நம்மளுடைய அடிமைத்தனம் நம்மளை விட்டு நீங்கணும்னா, நாம் ஸ்வராஜ்யம் நமக்கு வேணும்னு சொன்னால் இவங்க இருக்கக்கூடாது. அவங்கள எப்படி வெளியில் ஏற்றுறதுன்னா ஆர்ம்டு ரெவல்யூஷன் தான் ஒரே வழிங்கிறது. அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்து வந்துடுறது. இந்த வகையில் இந்த சமயத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகுது. அவருக்கு ஒரு சின்ன குழந்தை உண்டாருது. அப்போ அவர் வந்து பாரிஸ்டர் படிக்கிறதுக்கு, பாரிஸ்டர் பட்டம் வாங்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு போகிறார். அவர் இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் அந்த பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுங்கிறது கிடையாது. அவருடைய எண்ணமே வேறு. அதுவே ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு தான் போகிறார். என்ன ஆகுதுன்னா, இவருடைய எண்ணம் என்னென்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய செடிஷன் லா, ஆன்டி கவர்மெண்டல் லாஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் எதிர்த்து ஏதாவது பண்ணிங்கன்னா லா இஸ் வெரி வெரி ஸ்டபன். அதனால் என்ன பண்ணுறார், இங்கிலாந்தில் போனால் இதே ஆக்டிவிட்டி அங்கேருந்து பண்ணினா அவ்வளவு பனிஷ்மெண்ட் கிடையாது. லா இஸ் நாட் தட் ஸ்ட்ரிஞ்சன்ட் தேர் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவர் அங்கே போய்டுறார். அங்கே போய் பாரிஸ்டருக்கு என்ரோல் பண்ணுறார். இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இல்லத்தில் அவர் போய் ஸ்டே பண்ணுறார். பிகாஜி காமா அவங்களோட அவருக்கு வந்து ஒரு அசோசியேஷன் ஏற்படுறது. அந்த இந்தியா ஹவுஸில் பெரிய பெரியவங்கள்லாம் வந்து சேர்றாங்க. டாக்டர் TSS ராஜன், வாவேசு ஐயர், இவங்கள்லாம் அங்கே வந்து இவரோட அசோசியேட்டாக ஆகிறாங்க. இந்தியா ஹவுஸ்னு சொல்லும் போது எனக்கு பிற்காலத்தில் மதன்லால் திங்ரா இங்கேருந்து மதன்லால் திங்ராவுக்கு நான் வரேன். மதன்லால் திங்ரா வந்து சாவர்கர் தான் தன்னுடைய குருவாக வச்சுக்கிறான். இவர் அங்கேயும் இவர் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு இவர் வந்து கப்பலில் போகிறார். கப்பலில் போகும்போதே 4-5 பேரை ரெவல்யூஷனரியாக இவர் வந்து கன்வெர்ட் பண்ணுறார். அதில் சீக்கியர்கள்லாம் இருக்காங்க. அவர் சொல்கிறார், உங்களுடைய குரு கோபிந்த் சிங் பண்ணின அந்த ஆத்ம தியாகம் இருக்கே, அது எதுக்காக பண்ணார்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்மளால் என்ன பண்ண முடியும் வெள்ளைக்காரன்? அப்படி கிடையாதுப்பா, நீ எந்த பரம்பரைன்னு உனக்கு தெரியுமா? சிக்கிசம்னா என்னன்னு உனக்கு, அவனுக்கே இவர் வந்து நீ அப்படிப்பட்ட ஆளுப்பா, நீ ஏன் கை விட்டுட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அவன் அதிலே கன்வெர்ட் ஆகிறான். While on land he conducted the secret society, while on the sea also he conducted the secret society. அங்கே அந்த இங்கிலாந்துக்கு போகிற வழியிலேயே அந்த கப்பல்லையே பல பேரை இவர் வந்து தன்னுடைய ரெவல்யூஷனரி மூமெண்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. இதில் அங்கே போய் இந்தியா ஹவுஸுக்கு போகிறார். இந்தியா ஹவுஸில் மதன்லால் திங்ரா அப்படிங்கிற பையன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்திருக்கான். ஹீ கம்ஸ் ஃப்ரம் பஞ்சாப். நல்ல வெல்தி ஃபேமிலி. அவன் சொல்கிறான், அவன் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் ஒரு மனசில் ஒரு அப்புறம் ஆமாம் அதெல்லாமே பெரிய இம்பேக்ட் அப்புறமா. பட் அந்த சமயத்தில் ஜாலியன் வாலாபாக் ஆகலை, அதுக்கு முன்னாடி. ஓகே. இப்போ இந்த பையன் வரான். அந்த பையன் வந்துவிட்டு ஹீ இஸ் கிவன் டு த வேர்ல்ட்லி வைசஸ். அவன் மட்டும் ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறான். நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீ என்ன நாங்கள் என்ன பேசிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் இனிஷியலி ஹீ டசன்ட் அக்ரி டு, இதெல்லாம் சும்மா நான் ஜாலியாக இருக்கணும், கிட்ட நிறைய பணம் இருக்கணும், படிக்கிறேன்.
அப்படி பண்ணாதேன்னு சொல்லி அவனை இவர் வந்து கன்வெர்ட் பண்ணுறார். And then he becomes a revolutionary. He goes and kills கர்சன் வெய்லின்னு ஒரு ஆளை who was இந்த மாதிரி இந்தியாவில் வந்து ஐ திங்க் பெங்கால் பார்ட்டிஷன். ஆமாம், பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிஷனுக்கு ஒரு காரணமான ஒரு ஆளை கர்சன் வெல்லி இங்கிலாந்தில் அவனை இந்த மதன்லால் திங்ரா he goes and shoots that guy and that guy dies. அதில் இன்னர்பிட்டண்டாக அந்த துப்பாக்கியிலேருந்து குண்டு இன்னொருத்தன் மேலேயும் பட்டு அவனும் வந்து இறந்து படுறான். அது அன்இன்டென்ஷனல். பட் ஆனால் இப்போது எல்லாரும் அதை வந்து எதிர்க்கிறாங்க. இவன் வந்து பண்ணது தப்புங்கிறாங்க. மதன்லால் திங்ரா பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிறத வீர சாவர்கர் சொல்கிறார். இங்கிலாண்டில் நடந்த கோர்ட் ஹியரிங்கில் போய் சொல்கிறார். என்ன தப்பு பண்ணினான் அவன்? என்ன தப்பு பண்ணினான்? உங்கள் நாட்டு மேலே ஜெர்மனி இந்த மாதிரி பண்ணியிருந்தான்னா, அட்டாக் பண்ணி உங்களை கலனியாக வச்சுருந்தான்னா நீ என்ன பண்ணுவ? அதுதான் இவன் பண்ண தப்பு என்ன இருக்குது? இதையே தான் அவனும் சொல்கிறான். நீ கோர்ட்டில் என்ன பேசணுங்கிறத இவர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்கிறாரு. நான் பீயிங் ஃப்ரம் எ பேரிஸ்டர் இது பண்ணுறார். இவரை வந்து இந்த மாதிரி பண்ணுற. பட் மதன்லால் திங்ரா எந்த அளவுக்கு போகிறதுன்னா, அவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து தே ஆர் கம்பல்ட் டு கிவ் எ டெஸ்டிமனி. இவன் என் பையனே இல்லைங்கிற அளவுக்கு எழுதி கொடுக்க வைக்கிறான் விளக்காரன். ஓகே, அந்த அளவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? கொடுக்குறாங்க. ஏன்னா தே ஆர் பீங் கம்பல்டு. ஏன்னா அவங்களுடைய பிகாஸ் அல்டிமேட்லி தே ஹேவ் டு கோ பேக் டு இந்தியா. அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அவங்கள சைனாவில் இவர் இந்த ஜி ஜின்பிங் என்ன பண்ணுறாரு, அந்த கண்ட்ரி அப்படி தானே பண்ணுறது. கண்ட்ரிக்கு எதிராக வெளிநாட்டில் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவனுடைய சொந்தக்காரங்க வித்தின் சைனா இருக்கிறவங்களுக்கு சாப்டர் ஓவர். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வில் பி கான்ஃபிஸ்கேட்டட், தே வில் பி அரெஸ்டட். இப்போ நடக்கிறது. இன்னைக்கு இது சோ கால்டு எபிடோம், சோ கால்டு ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஆஹா சைனாவை பாருங்கன்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் இருக்காங்கல்ல நம்ம ஊரில், அவங்க இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. இன்றைக்கி நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம பேரண்ட்ஸ் எழுதி கொடுத்துட்டு, பேரண்ட்ஸ்லாம் எழுதி கொடுத்து அவர் ஹீ இஸ் பீயிங் எக்ஸிக்யூட்டட். எந்த அளவுக்கு அந்த ஆட்சியாளர்கள் போகிறாங்கன்னா, அவருடைய பாடியை இந்தியாவுக்கு அனுப்புங்க சொல்கிறாங்க. பண்ண மாட்டேன்டா. இந்த மாதிரி நிறைய நடக்கிறது வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியா ஹவுஸ். அப்போ இந்தியா ஹவுஸ்க்கு வரும். இதில் என்னென்னா, இவர் அங்கே போன உடனே அவர் சும்மா உட்காந்துருக்கல, எல்லாரையும் வந்து கன்வெர்ட் பண்ணுறார். எல்லாரையும் ரெவல்யூஷனுங்கிற, நம்ம ஆர்ம்ஸ் எடுத்து தான் ஆகணுங்கிறார். அந்த ஆர்ம்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகணுமே ஏட்டா, அதுக்கு ஆர்ம்ஸை எப்படி ஸ்மகிள் பண்ணணும்னு பார்க்குறாரு. அங்கே நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறார். பட் த பிரிட்டிஷ் போலீஸ் இருக்காங்க, ஸ்காட்லாண்ட் யார்ட், தே ஆர் வெரி வெரி பவர்ஃபுல், வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோஸ். தே கிளியர்லி ஃபைண்ட் அவுட் திஸ் கை. இந்த ஆள் சரியில்லை, இவனோட ஆக்டிவிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வாட்ச் பண்ணுறதுக்கு ஸ்பை எல்லாம் வைக்கிறான். ஒரு டபுள் ஏஜென்ட்டை இந்தியனை பணம் கொடுத்து இந்தியா ஹவுஸ்குள்ளேயே இருக்க வைக்கிறான். அதை இவங்களே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களே கண்டுபிடிச்சு அவனை வந்து வெளிலலாம் அனுப்புறான். அந்தளவுக்கு போகிறது. இப்போ அவர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு புக் எழுதுறார். 1857 அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இந்த மங்கள் பாண்டே, ராணி லக்ஷ்மி பாய், தாந்தியா தோப்பே, பகதூர் ஷா ஜஃபர், இவங்கெல்லாம் வராங்களா? இதை நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்ஸ் நம்மகிட்ட என்னன்னு சொல்லியிருக்கு? சிப்பாய் கலகம்னு சொல்லி மியூட்டினி, சிப்பாய் கலகம்யா. ஏதோ 4 பேர் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டான், சின்ன பசங்க, சோல்ஜர்ப்பா, ஃப்ரீயாகுது. ஏன் நம்மளுடைய மனசில் நம்மளுடைய வரலாறை ரொம்ப கேவலமாக சொல்லி நம்மளே கேவலமாக ஆகிட்டாங்க. வேலூரில் ஏற்பட்டது கூட சிப்பாய் கலகம். சிப்பாய் கலகம், வேலூர் கலகம்னு தான் சொல்கிறோம். ஆமாம், அவர் புரட்சி, இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் போல. இதை இவர் மாத்துறார். இவர் ஒரு புஸ்தகம் எழுதுறார், இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு அதுக்கு பேர். ஃபர்ஸ்ட், ஏன்னா ஹீ கிளியர்லி ஐடென்டிஃபைஸ். அந்த புக்கில் உலகத்தில் புஸ்தகம் எழுதி புஸ்தகம் வெளியில் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி அதனால அரசாங்கம் அது பயந்து போய் புக்கை வந்து பேன் பண்ணுறதை நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். புஸ்தகம் எழுதும்போதே பேன் பண்ண புக் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளோ பெருமை வாங்கிட்ட புஸ்தகம் அது. இல்லை, அது வெளியில் வந்து வரேன். புஸ்தகம் எழுதுறார், இதை பற்றியெல்லாம் எழுதிட்டு இருக்கார். நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. அங்கே போய் உட்காந்துட்டு எப்படிலாம் ரிசர்ச் பண்ணுறாரு அதுக்குங்கிறது அது பெரிய கதையாக இருக்குது.
லைப்ரரியில் போய் உட்காந்தா இவ்வளோ நேரம் தான் உட்காரணும்லாம் இருக்குது. அவரை வந்து உள்ளே விட மாட்டேங்கிறான், இன்னொருத்தனை உள்ளே அமிச்சு அங்கேருந்து பட்டியலில் சேர்த்துன்னு வர்றார், நிறைய பண்ணுறார். இஸ் வெரி கிளியர். உள்ளுக்கு இந்தியாவுக்குள்ளே நம்ம ரெவல்யூஷனரிஸை உருவாக்கலைன்னா நம்மளால் பூர்ண ஸ்வராஜ் அடைய முடியாது அப்படிங்கிறதுல அவர் கிளீனாக இருக்கார். அதே மாதிரி எல்லாரையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஏற்படுத்தி வந்து எடுத்துன்னு வர்றார். அப்போ போய் என்ன பண்ணுறார், இந்த புக் எழுதின்னு இருக்கார். புக்கு வெளில வரல. புக் வெளியில் வராத போது வின்ஸ்டன் சர்ச்சில், அப்போ அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது, நான் சொல்கிற கதை 1908-9 அந்த பீரியட். அவர் அப்போ அங்கே ஹோம் செக்ரட்டரியாக இருக்கு. வின்ஸ்டன் சர்ச்சில் ரெக்கார்ட் பண்ணுறார், திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் புக், இந்த புஸ்தகம் இந்தியாவுக்குள்ளே வராத பார்த்துக்கணும்னு சொல்லி போலீஸ்க்கு சொல்கிறோம். புஸ்தகமே என்ன வெளில வரல. அதுக்குள்ள லைக் எப்படி தெரியும் அதுல கண்டென்ட் எப்படி இருக்கும்? தான் சொன்னேன், ஸ்பை வச்சிருக்கான் எல்லா இடத்துலையும். ஓகே, இவர் எங்கே போய் என்ன ரிசர்ச் பண்ணுறார், எந்த புக்கை பாரா பண்ணி படிக்கிறார், பேய் மாதிரி வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால் இதுதான் டே அண்ட் நைட் வேலை. அவர் போனது காலேஜுக்கு போகிறேங்கிற பேரை பண்ணிவிட்டு அவர் அங்கே போயிட்டார். அவர் ஹி ஆல்சோ கோஸ் டு காலேஜ் அண்ட் டாட்டட். அவர் பாரிஸ்டர் படிப்பும் எண்ட் ஆறுது. இப்போ அந்த புக் வெளில வருது, புக்கை அச்சடிக்க வழி கிடையாது, நாட் பாசிபிள். இந்தியாவுக்குள்ளே கொண்டு போயிடலான்னு சொன்னாக்கா அதுக்கும் வழி இல்லாத இருக்குது. பல கண்ட்ரீஸ்க்கு எடுத்துன்னு போகிறாங்க அவருடைய ஆட்கள், அவருடைய கோ ரெவல்யூஷனரிஸ். இது பல நாடுகளில் அச்சாகி ஒரு புக் ஃபார்முக்கு வருது. புக்கை பல பெட்டிகளுக்குள்ளெல்லாம் வச்சு மறைச்சு புத்தகத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதை இந்தியாவுக்குள்ளே ரகசியமாக அச்சடித்து எல்லாத்துக்கும் இப்போ அடிக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம புக்கெல்லாம் பண்ணிட முடியாது. இப்போ பிரிண்டிங் பேப்பர்லாம் அப்போல்லாம் அவ்வளோலாம் ஈஸி கிடையாது. ஸோ யார் எவ்வளோ வாங்குகிறான் எல்லாம் தே ஆல் நோ தட். ஸோ சரி, அப்படி அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னா, இது வந்து சிப்பாய் கலகம் இல்லை, எங்களை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க, இது ஒரு சஸ்டெயின்டு ரெவல்யூஷனுக்கான ஆர்கிடெக்சர். இது ஒரு ரெவல்யூஷன் எப்படி நடக்கணும், ஒரு இண்டிபெண்டன்ஸ் வார் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆன டெம்ப்ளேட், ஒரு ப்ளூ பிரிண்ட் அதில் இருக்குது. ஏன்னா இவர் அந்த உண்மையெல்லாம் சொல்கிறார், யார் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்க. ஸோ அவருடைய எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் இருந்த அப்போ இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஆர்ம்ஸ் ட்ரைனிங் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வரணுங்கிற. ஏன்னா ஆர்ம்ஸ் ட்ரைனிங் நீ வெளிலேருந்து கொண்டு போக முடியாது, வெளியில் ட்ரைனிங் கொடுக்க முடியாது ரைட்டா. இன்ஃபேக்ட் இவங்க வந்து இங்கிலாந்துக்குள்ளே இருக்கும்போது ஆர்ம்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. சாவர்கர் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம், இதெல்லாம் ஆர்ம்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, எப்படி ஷூட் பண்ணுறது போகிறது வருது இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இவர் விட மாட்டேங்கிறான், அதனால் வேற ஒருத்தரை தான் அனுப்பிச்சு நீ இப்போ கற்றுக்கோங்கிற இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹீ சர்வ்ஸ் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆல் தட். அந்த புஸ்தகம் தான் இந்தியாவுக்குள்ளே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறான். அண்ட் இவரை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. இந்த புக்ஸால் சரி, அப்படி என்ன ஒரு புஸ்தகம் போட்டால் என்ன பெரிய சமாச்சாரம் அப்படின்னு கேட்கலாம். புஸ்தகத்தினால இன்ஸ்பயர் ஆனவங்க தான் இந்த வெஸ்ட் பெங்காலில் எல்லாம் வந்து ரெவல்யூஷனரியாக வராங்க. ஒரு 2 ஆங்கில அதிகாரிகள் இதனால் புத்தகம் படித்ததுனால அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்தியாவில் நடக்கிறது. பேர் டக்குனு ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த புஸ்தகத்தையும் பகத்சிங்கையும் நாம் இணைச்சிப்போம். பகத்சிங்குக்கு இந்த புஸ்தகம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக இறுதியாக அவர் தூக்கிலிடப்படுறதுக்கு முன்னாடி அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட புத்தகங்களில் சாவர்கருடைய புத்தகம் இருக்கு என்று ஆனால் பாடப்புத்தகத்தில் படிக்கல. இந்த புத்தகத்தினுடைய 2வது எடிஷனை பகத்சிங் தான் பண்ணுறார். ஓகே, HSRAன்னு அவர் இயக்கம் வைக்கிறார், இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் ஆர்மின்னு. அதில் தன்னுடைய இயக்கத்துக்கான போராளிகளை உள்ள எடுத்துன்னு வர்றதுக்கு அவர் ஒரு என்ட்ரி பேரியர் இருக்கிறார். ஓகே, பகத்சிங் 1976 1976 துர்கா பிரசாத் கண்ணா அப்படின்னு ஒரு 85 வயசுக்காரர் இன்டர்வியூ கொடுக்குறார். அவர் சொல்கிறார், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் 3 பேரும் எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க.
அவங்க இயக்கத்துக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. எதுக்கு உள்ளே போகிறதுக்கு? என்ட்ரி பேரியர். யார் வேணா போராளி ஆகிட முடியாது. 10 வயசு பையன், 12 வயசு சின்ன பொன் குழந்தை வயத்தில் வந்து பாம் கட்டிட்டு அவங்கள போய் பாம் வெடிக்க வச்சு அவங்க போராளி இல்லை. அது போராளி இயக்கமாக இருந்தது. HSRA உடைய ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். அவன் பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு இன்டர்வியூ பண்ணுறான். என்ன கேட்குறான்? நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறான். இவங்க நான் என்ன படிச்சேன்னா, நான் MA எக்கனாமிக்ஸ் படித்தேன், எலக்ட்ரானிக்ஸ். அப்படி கிடையாது. என்ன புஸ்தகங்கள் படிக்கிறேன். இவர் சொல்கிறார், வீர சாவர்கருங்கிற விநாயக் தாமோதர் சாவர்கருங்கிறவர் எழுதின இந்தியாஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் படிச்சிருக்கேன். வெரி குட். லைஃப் ஆஃப் பாரிஸ்டர் சாவர்கர்னு இன்னொரு புஸ்தகம் இருக்குது, அதை படிச்சிருக்கியா? அதையும் படிச்சிருக்கேங்கிறான். இன்டர்வியூ ஓவர், நீ உள்ளே வாங்குறான். பகத்சிங்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த புஸ்தகம் எந்த அளவு இம்பேக்ட்னு பாருங்க. என்ட்ரி பேரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஆக்டர், நாளைக்கு MLA, அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பெரிய போஸ்ட். அது கிடையாதுங்க. என்ட்ரி பேரியர் உண்டு. யாருக்கு? HSRAக்கு. பகத்சிங் மாதிரியான போராளிகளுக்கு ஊக்கமளித்து அவங்களுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாதிரி, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, ஒரு SOP, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து எழுதி கொடுத்த மனுஷன் தான் விநாயக் தாமோதர் சாவர்கர். அதனால தான் இன்னி வரைக்கும் அவரை பற்றி யாரும் வசதியாக பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவரை நீங்கள் பேசினா நீங்கள் பகத்சிங்கை பேசணும், சுக்குதேவ், ராஜகுருவை பேசணும், பெங்காலில் ஏற்பட்ட ரெவல்யூஷனை பற்றி, பெங்காலை பற்றி பேசணும், சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேசணும். இத்தனை பேரெல்லாம் வசதியாக பேசினா, இது வரைக்கும் வசதியாக பேசினவங்களை பற்றி கொஞ்சம் இறக்கி போக முடியாது ஆகிடுறது இல்லையா? அதனால அது அப்படியே எண்டாருது. இப்போ இது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வருது. இந்த புஸ்தகங்கள்லாம் வருது. இப்போ இந்த புஸ்தகத்தோட இம்பேக்ட் என்னன்னு சொல்கிறேன். பல ரெவல்யூஷனரிஸ் வந்து உண்டாக்குறாங்க. நிறைய இடங்கள் ரெவல்யூஷன்ஸ் நடக்கிறது, அசாசினேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. பகத்சிங் இதோடைய 2வது எடிஷன் வந்து வெளியிடுறான். இவருடைய இன்ஸ்பிரேஷன்னால தான் இதெல்லாம் வந்து நடந்ததுங்கிறது வருது. இவர் ஸ்மகிள் பண்ணுறாரு இங்கேருந்து ஆட்கள் மூலமாக. இவர் வழியாக ஸ்மகிளான ஒரு ஆர்ம்ஸை வச்சு ஒரு அசாசினேஷனும் நடக்கிறது. அந்த துப்பாக்கி இவர் வழியாக வந்ததுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுறது. ஸோ இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்துடுறான். இவர் இங்கேருந்து தப்பிச்சு ஃப்ரான்ஸுக்கு போகிறார். பிகாஜி காமாங்கிற அம்மா அங்கே இருக்காங்க. அவங்க இங்கே வந்துரு, உன்னை எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. இவர் அங்கே போகிறார். ஆனால் அங்கே அங்கே இருந்திருந்தா இந்தியாவுடைய பொசிஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் என்ன பண்ணுறார்? ஹீ பிலீவ்ஸ் இன் த பிரிட்டிஷ் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். அவர் என்ன நினைக்கிறார்? இந்த அஃபென்ஸ் வாஸ் கமிட்டட் இன் இந்தியா தான். நான் இங்கிலாண்டில் இருக்கேன், நான் புஸ்தகம் இதனே ஸ்மகிள் பண்ண, அதெல்லாம் வேறு விஷயம். இந்த ஆர்ம்ஸ்னால offense was committed in India. I have no direct connection with it. So therefore, I will only be tried in England. I won't be deported to India ன்னு ஒரு தப்பாக நினைக்கிறேன். ஓகே. அந்த வெள்ளைக்காரனுடைய இதில் வந்து அவன் அப்படி ஸ்டாண்டர்ட்லாம் வச்சுருக்கான். நம்ம இன்றைக்கும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது எவ்வளோ பொய்ங்கிறது பாருங்க. அவர் என்ன சொல்கிறார்? நான் இங்கிலாந்துக்கு போகிறேன், நான் இங்கே வந்து சும்மா நான் இங்கே வந்து ஒளிஞ்சுன்றதுக்காக வரல, நான் பழையபடி போய் எனக்கு அங்கே வேலை இருக்குங்க. அவருக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அவருக்கு வந்து பர்சனலாக ஒன்றும் இல்லை. ஹீ ஸ்டில் ஃபீல்ஸ் தட் த ரெவல்யூஷன் இஸ் ஸ்லோ, எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலாந்துக்கு பழையபடி போகிறார். ஹீ கெட்ஸ் அரெஸ்டட் தேர். அரெஸ்ட் பண்ணின உடனே இது எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறா? இவர் எழுதின புஸ்தகம் ப்ளஸ் பிகாஸ் ஆஃப் விச் ஆல் திஸ் ஹேப்பன் அண்ட் ஆல்சோ த ஸ்மக்லிங், ஸ்மக்லிங். ஏன்னா அவர் ஸ்மகிள் பண்ண ஆர்ம்ஸ் வழியாக தான் இந்த மாதிரி ஒரு 1 or 2 அசோசியேஷன்ஸ் நடக்கிறது. அதனால் அவர் பிடிக்கிற இவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், யூ ட்ரை மீ இன் இங்கிலாண்டுன்னு கேட்குற, நீ ட்ரை மீ இன் பிரிட்டன், டோன்ட் டிபோர்ட் மீ. இந்தியாவிலேருந்து அவருக்கு இங்கிலீஷ் அரசாங்கத்துக்கு பயங்கர ப்ரெஷர். இவன் இந்தியானா இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து, இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இங்கே தான் நீ கொண்டு வரணும். ஏன்னா இவருக்கு தெரியும் அங்கே போனால் சாப்டர் ஓவர். he was still deported. இவருக்கு சொல்கிற, ஐ ப்ளீட் வித் யூ, இது இஸ் ராங். நான் அங்கே பண்ணியிருந்தேன்னா நீ பண்ணலாம், நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஒய் ஷுட் ஐ கோ தேர்ன்றார். இல்லை இருந்தாலும் அவரை இந்தியாவிலேருந்து ஆட்கள் வந்து இவரை கூட்டின்னு போகிறாங்க. அப்போ இவர் ஒரு ஷிப்பில் கூட்டின்னு போகிறாங்க. இந்த இடத்துல தான் ஷிப்பில் கூட்டின்னு போகிறாங்க.
வெரி டேஞ்சரஸ் கை, என்ன வேணா செய்வான், ஆல்வேஸ் கீப் அ க்ளோஸ் வாட்ச் ஆன் ஹிம், அப்படி தான் சொல்கிறாங்க அவருடைய போலீஸ்காரங்க எல்லாம் பண்ணி அவங்க கண்லேயும் மண்ணை தூவிட்டு கழிவறைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கழிவறை வாசலில் போலீஸ்காரன் நிற்கிறான். அங்கே இருக்கிற அந்த ஹோல் அந்த கண்ணாடியை உடைச்சி கடலில் குதித்து ஸ்விம் பண்ணி மார்சைல்ஸுங்கிற இடத்துக்கு போய்ட்டுறார். தட் இஸ் இன் ஃப்ரான்ஸ். அப்பயும் அவர் வந்து he believes in that international jurisprudence. I am not technically in English territory. Now I am an asylum seeker in France. So France will not hand me over to England ன்னு நினைக்கிறார். நடக்கல. அந்த இடத்துல தான் வந்து அவரை பிக்கப் பண்றதுக்காக ஒரு ஆள் வர வேண்டும். அங்க இந்த பிகாஜி காமாவும் இன்னொருத்தரும் அவங்க ஒரு 5-6 மினிட்ஸ் கழிச்சு வந்துடுறாங்க. வந்திருந்தாங்கன்னா டயத்தில் வந்திருந்தாங்கன்னா நம்மளுடைய ரெவல்யூஷன் வேற மாதிரி போயிருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஒரு 5 நிமிட தாமதத்தினால அந்த வண்டி வருவதற்கு ஒரு 5 நிமிஷம் தாமதமாயிருச்சு, அதனால இந்தியாவுடைய சுதந்திரமே ஒரு 50 வருடம் தள்ளி போனதாக அவர் சொன்னதாகவோ இல்லை அவருடைய கூட இருந்த யாரோ சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன் இதை பற்றி, நானும் இதை பற்றி பேசியிருக்கேன், இதை பார்த்துருக்கேன் பல இடங்களில். ஆனால் அவர் வாக்கில் சொன்னதாக நான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று விஷயம் இதில் ஆக்சுவலாக வந்து 2 விஷயம் ஆக்சுவலாக இதில் நாம் பார்க்கலாம். ஒன்று, அவர் அங்கே ஸ்விம் பண்ணி அந்த கரையில் போகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு போலீஸ் கிட்ட இவர் இங்கிலீஷில் பேசுகிறார். அவனுக்கு இங்கிலீஷ் புரியல, என்ன சொல்ல வரார், என்ன பண்ணவங்க அவன், பிகாஸ் தட் ஒன்று அவன் ஒரு சாதாரண போலீஸ் பர்சன், அவனுக்கு தெரியல, லா தெரியல. இவர் அவங்ககிட்ட சொல்கிறார், நான் இப்போ உங்கள் கண்ட்ரியில் அசைலத்துக்கு வந்திருக்கேன், நான் ஐ எம் பீங் ஹெல்டு பை அனதர் கண்ட்ரி, உன்னுடைய கண்ட்ரிக்கு வந்து எதிரி, ஓகே, இப்போ அவன் உன் கண்ட்ரியில் வந்து என்னை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு வரான் பின்னாடி, நீ என்னை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாதேங்கிறார். அதை அவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. இந்த கன்ஃபியூஷனில் அவனுங்கெல்லாம் வந்துடுறான், ரைட்டா? அதில் இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க, அவன் எடுத்துன்னு படுறான். இந்தியா சேஞ்சஸ் ஃபார் எவர். தென் ஹீ இஸ் கெட்டிங் ட்ரைட் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் இரட்டை தீவாந்தர தண்டனை, 25 வருஷ ஜெயில் சென்டென்ஸ் 2 times, 50 வருஷம், 25 and 25. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க these two will be executed in parallel. கிடையாது, these two will be executed in sequenceங்கிறான். முதல்ல 25 வருஷம், அடுத்த 25 வருஷம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தமான் அவர் உள்ள போறச்சே 1911. ஸ்டில் ஹி ஹேஸ் அ ஹோப். இவர் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறார், இவருடைய அட்வொகேட்ஸ்லாம் பண்ணுறா, இது மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, ரைட்டா? இவனை வந்து நீங்கள் அவர் வேற ஒரு வேறு கண்ட்ரியில் இருக்கும்போது விச் இஸ் நாட் யுவர் ஓன் டெரிட்டரி, நீங்கள் அவனை அங்கேருந்து கூட்டின்னு வந்திருக்கீங்க, யூ ஹாவ் டிரான்ஸ்கிரஸ்ட் த சவரனிட்டி ஆஃப் அனதர் கண்ட்ரி, நிறைய சொல்லி பார்க்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இவர் உண்மையாகவே நம்பினது நம்ம அஃபென்ஸ் நடந்தது இந்தியாவில், ஸோ ஐ ஷுட் பி ட்ரைட், இஃப் அட் ஆல் ஐ ஹவ் டு பி ட்ரைட், ஐ ஷுட் பி ட்ரைட் ஒன்லி இன் இங்கிலாந்து அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் லா. அதையும் அவங்க ஃபாலோ பண்ணலை. ஓகே, நாம் சொல்லிட்டு இருக்கோம் தே வில் ஃபாலோ ரூல் ஆஃப் லா, அது கிடையாது. அதுவும் இவர் கேஸில் கிடையவே கிடையாது. ஏன்னா தே ஆர் வெரி கிளியர், இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. எப்போ அவரோட 25 வயசுக்குள்ளேயே, உங்கள் வயசு கூட இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போயே அவர் வந்து இட்ஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படிங்கிறத அரசாங்கம் முடிவு பண்ணு அந்தமானுக்கு அமுச்சு விட்டுறாங்க. அவர் அந்தமான் வேண்டாங்கிறார், நான் இங்கே இருக்கேன், இங்கே பண்ணு. 50 வருஷம். இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு ஸ்டாப் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இரட்டை தீவாந்திர தண்டனை நீங்கள் வேறு யாருக்கோ ஒருத்தருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வஉசிக்கு நினைக்கிறேன், வஉ சிதம்பரம் பிள்ளைக்கும் சுப்பிரமணிய சிவாக்கும். ஏன் அப்போ சாவர்கர் எவ்வளவு டேஞ்சரஸ் பர்சனோ அதே மாதிரி டேஞ்சரஸ் பர்சன் தான் வஉ சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவா. அவர் ஆர்ம்ஸ் வச்சு ரெவல்யூஷன் பண்ண ட்ரை பண்ணார், விச் வாஸ் எகெயின்ஸ்ட் அவனுடைய கண்ட்ரி. அவன் அவ்வளோ பயந்து போயிருந்தான் இவர் ஒருத்தர்னால. அதே மாதிரி வஉ சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணார், கப்பலுடைய தமிழன், அவர் கப்பலை ஓட்டி அவன் எக்கானமியை அடித்தார், ரைட்டா? அதே மாதிரி மில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் இவர் போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து பண்ணார். ஸோ
இங்கிலீஷ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தீஸ் 2 guys ஆர் வெரி டேஞ்சரஸ். ஒன்று சாவர்கர், இன்னொன்று வஉசி அண்டு சுப்பிரமணிய சிவம். சிவம் பேசினால் சவமும் சிவம் சபமும் எழுந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இவர் புஸ்தகத்தில் சொல்கிற மாதிரியே எங்கெங்க வந்து ரெவல்யூஷன் எங்கெல்லாம் நடந்ததோ, யார் யார் ஆர்ம்ஸ் எடுத்தானோ வீர வாஞ்சிநாதனை வந்து நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கிறதுக்கு வழி இருக்குது. ராஜாஜி சொல்கிறார், ராஜாஜி கடைசி வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸில் இருந்தவர், அப்புறம் வெளியில் போனார். மகாத்மா காந்தியை தன்னுடைய தலைவராக ஏற்றுண்டவர், அகிம்சை வழியில் போனவர். அவர் சொல்கிறார், இந்த புஸ்தகம் என்னை மாற்றியதுன்னு சொல்கிறார். வீர சாவர்கரை பற்றி அவ்வளோ சொல்கிறார் ராஜாஜி. இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ராஜாஜி சொல்லியிருக்கார். இப்போ இவர் அந்தமானுக்கு உள்ள போயிருக்கார். அந்தமான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கதை சொல்லிட்டு அப்புறம் பழைய அந்தமான். இங்கிலாந்தில் இந்தியா ஹவுஸில் மகாத்மா காந்தி 2 தடவை இவர் வந்து பார்க்குறார். அவருடைய புஸ்தகத்தில் வருது, விக்ரம் சம்பத்தோடல வருது, அருண் ஷோரியில் அது மாதிரி இல்லைன்னு வருது. மகாத்மா காந்தி வந்து அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு வருது. ஓகே, இதில் பார்க்கும்போது மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார், அவர் அங்கே சும்மா உட்காந்துருக்கல, விஜயதசமி பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்க. எல்லாரையும், இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்க இந்தியா ஹவுஸில். அந்த எதுக்கு கணபதி உற்சவம் பண்ணார் இல்லையா பாலகங்காதர், அதோடைய டெம்ப்ளேட்டு ஒன்று சேர்க்கறதுக்கு வழி. நான் பிள்ளையார் வழிபாடு பண்ணுறேன் ரைட்டா, இங்கே வந்து இவர் வந்து விஜயதசமி உற்சவம் பண்ணுறார். எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு இவங்க என்ன பேச போகிறாங்க, இந்தியாவுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தருது, நம்ம என்ன ஆர்ம்ட் ரெவல்யூஷன் பண்ணலாம். இவர் whenever he was awake he was thinking about India's independence only. அப்போ அந்த ஒன் ஆஃப் தி அக்கேஷனில் மகாத்மா காந்தி வரார், அவரை வந்து இவர் பேச சொல்கிறார். அந்த பேசும்போது என்ன ஆகுதுன்னா, மகாத்மா காந்தி சொல்ல, நான் அரசியல் பேச முடியாது, நான் வந்து ராமராஜ்யம் எனக்கு வேணும், அதுதான் வேணும், அதுக்கு நம்மளாம் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேச சொல்கிறார். அதுக்கு அஹிம்சையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது அத்தனை அக்கேஷனில் வீர சாவர்கர் பேச வர்றார். அவர் சொன்னார், உங்களுக்கு என்னுடைய மரியாதைகள் உண்டு, ஆனால் ராமராஜ்யம் வேணும், நம்ம எல்லாருக்கும் வேணும். ராமருக்கு ராஜ்யம் கிடைச்சது இல்லையா, அவர் இலங்கையில் போய் உண்ணாவிரதம் இருக்குல்ல, அஹிம்சை பண்ணலை, அவர் ஆர்ம்ஸ் கொடுத்தார், ஆர்ம்ஸ் எடுத்துன்னு போனார். ராமன் ஹேட் டு ஃபைட் ஃபார் ஹிஸ் விக்டரி. ஆர்ம்ஸ் எடுத்தால் தான் அவருக்கு வெற்றி கிடைச்சது. அப்புறம் தான் ராமராஜ்யம் பழையபடி வந்தது. ராமருக்கே அதான் சுவாமி நிலைமை, நீங்கள் என்னடானா நமக்கெல்லாம் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார், இந்தியாவினுடைய அனைத்து கடவுள்களும் கையில் ஆர்ம்ஸ் தான் வச்சுருக்காங்க, அலங்கார பொருள் இல்லை அது, இட் இஸ் ஃபார் யூஸ். இதுதான் என்னோட வழி. மோடி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சார், நீங்கள் அதாவது பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட தீபாவளிக்காக வச்சிருக்கோம். அவர் மட்டும் சொல்லல, அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னார். வாஜ்பாய் என்ன சொன்னார், அவன் அட்டாக் ஏதோ பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணும்போது, நமக்கு அமைதி நம்ம விரும்பும் போது நம்ம அமைதியாகவே இருந்தோம், ஆனால் எப்போ நம்ம ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டுமோ நம்ம வன்முறையையும் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். பஞ்சாபியர்கள் இந்திய கையில் கடா போட்டிருக்காங்க, கடா தான் அது, இட் இஸ் நாட் எ பேங்கிள், அது கடா. அதே கடா கையை வச்சுருக்கிறவங்கிட்ட தான் கத்தியும் இருக்குன்னார் ரைட்டா. எப்போ இது யூஸ் பண்ணணும், பட் இவர் சாவர்கரை பொறுத்த வரைக்கும் அவர் கிளீனாக இருந்தார். இவனுங்களை எதிர்க்கிறதுக்கு தான் ஒரே வழி, தே வில் ஒன்லி பி டிட்டர்ட் பை ஆர்ம்ஸ். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டால் 1857. அதனால தான் அவன் திரும்ப அது வந்து சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லி அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜை நம்ம மனசில் ஏற்படுத்தி வச்சுருக்கான். அது மியூட்டினி இல்லை, இட்ஸ் அ வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அவருக்கு எழுதின இந்த புக்குடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். 1946 46 இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் சுபாஷ் சந்திர போஸுக்கு கீழே மலேசியாவில் நம்மளுடைய தமிழர் ஒருத்தர் அதை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறார். அந்த புத்தகத்துக்கு தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு பேர் எரிமலைன்னு பேர். அந்த புஸ்தகம் வந்து இட் கெட்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு மெனி லாங்குவேஜஸ்.
அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பேர் போகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து முத்துராமலிங்க தேவர். அகெயின் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவோம். ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் முத்துராமலிங்க தேவர், ரைட்டா? கல்வி கண் திறந்தார் காமராஜருங்கிற அப்பழுக்கற்ற தலைவர். அவர் இறந்து போன போது அவர் கையில் நயா பைசா இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்கள கம்பேரே பண்ண முடியாது. கல்வி கண் கொடுத்தார். எங்கள் அப்பாவெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டது காரணம் காமராஜ். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்பழுக்கு இல்லாத ஒரு மனுஷன். அப்படி ஒருத்தர் அவர் மேலே ஒருத்தர் குத்துன்னு சொல்கிறார். எலெக்ஷன் டயத்தில் காமராஜர் அரசாங்கம் கள்ள நோட் அடித்தது அப்படின்னு முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார். அப்போ அவர் இன்னும் எவ்வளவு அப்பழுக்கு இல்லாத மனுஷனாக இருந்திருக்கணும். அவர் பண்ணாரா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா அவர் மேலே ஆக்ஷன் வந்து எடுக்கலை. அப்புறம் யாரையோ ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் யாரோ ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ட்ரூ. பட் அதுக்கும் காமராஜருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்டவங்க தான் ஹீரோஸ். நம்மளுடைய புரட்சி நாயகர்கள்னால் இவங்க தான். ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான முத்துராமலிங்க தேவர் நாம் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஒரு ஜாதி தலைவராக அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம். ஹிஸ்ட்ரி புக்கு முழுக்க முத்துராமலிங்க தேவரை பற்றி நாம் வந்து படிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு தப்பை சொல்லுங்கள் அவர்கிட்ட. அவர் வந்து பணம் தன் சொத்தை மற்றவங்கள்ட்ட கொடுத்த மனுஷன். உண்மையான நாயகர்களை நாம் மறைக்கிறோம் வேண்டுமென்றே. எனக்கு விடுதலை வேண்டாம், திராவிடஸ்தான் ஒரு கண்ட்ரி கொடுங்க, ஆகஸ்ட் 15 வந்து துக்க தினம்னு கொண்டாடுங்க, அந்த மாதிரி அனுஷ்டிங்கன்னு சொன்னவங்களுக்கு நாம் இன்னைக்கு வந்து எனக்கு அப்பான்னு சொல்கிறோம். இப்போ அப்பான்னு சொன்னால் அது வேறு அர்த்தம் மாறுது. அப்பா அப்படின்னு சொல்ல எல்லாரும் நாங்கள் இது அப்பா மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம். யார் நம்ம ஹீரோ? இதுதான் சொல்ல வரேன். ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரியை இளைஞர்கள் அவசியம் படிக்கணும். புஸ்தகத்தில் நம்மளுடைய ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் வருது போய் வேற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது தேடி போகணும், இந்த படிக்கணும். இது மாதிரி இதெல்லாம் அட்லீஸ்ட் வி நோ தெர் ஆர் சோ மெனி அன்சங் ஹீரோஸ். இப்போ ஒரு அந்தமானில் இருக்க, நம்ம பழைய நம்ம கதைக்கு வந்துடுவோம். அந்தமானில் இவ்வளவுதான் சித்திரவதைன்னு இல்லை. அஹிம்சை வழியாக போராடிய யாரும் அந்தமானுக்கு போல. அது ஞாபகம் வச்சுட்டீங்க? அந்தமானில் இருக்கிற மொத்த வயலும் எல்லாரும் யாருன்னா ஆம்ஸ் எடுத்தவன். அதிகமாக அளவில் வந்து பஞ்சாப்லேருந்து வரான், பெங்கால்லேருந்து வரான், நிறைய ரெவல்யூஷனரிஸ். பல கொடுமையான குற்றங்கள் பண்ணினதாக சொல்லி அந்தமானில் இருந்தவர்கள் நம் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க. இதுக்கும் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த சட்டத்தினால அங்கே கூட்டின்னு போனாங்களா அப்படிங்கிறத யாராவது ஆய்வாளர்கள் பார்க்கலாம். எனக்கு என்னுடைய எண்ணம் அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். இவர்களெல்லாம் அங்கே உட்காந்துக்கிறான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாரும் வாழக்கூடாது. 50 வருஷம் அங்கே அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறான், வெறும் கஞ்சி. அந்த கஞ்சி கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கோதுமை ஏதோ இருக்கும். அதில் வந்து பல்லி, பூரான், பூச்சிகள், கரப்பாம்பூச்சி. இதை சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன வரும்? நோய், வயிற்றுப்போக்கு. பெரும்பாலானவர்களுக்கு வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு வந்தால் இயற்கை உபாதையை கழிப்பதற்கு உங்களுக்கு பெரிய தடை இருக்குது. ஒரு நாளைக்கு 2 தடவை தான் நீங்கள் போகலாம். காலையில் ஒரு தடவை போகலாம், சாயந்தரம் ஒரு தடவை போகலாம். இடையில இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? அவர்கள் வாழ்ந்த இடத்துலையே, அவங்க எந்த ஜெயில் செல்லில் இருந்தாங்களோ அங்கேயே அவர்கள் இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும். சாவர்கர் பண்ணியிருக்கார். அது பக்கத்துலேயே உட்கார்ந்து சாப்பிடணும், அதோடையே வாழணும். அப்படி இயற்கை உபாதையை நீங்கள் உங்களுடைய செல்லுக்குள்ளேயே கழிச்சுட்டீங்கன்னா அதற்காக அடிக்கிறான். இவர் வீர் சாவர்கர் தான். ஆனால் பெருசாக பலசாலி இல்லை கிடையாது, ரைட்டா? அவருடைய எண்ணம் வந்து வீரம் வாய்ந்தது, எழுத்து வீரம் வாய்ந்தது, அவருடைய தேசப்பற்று வீரம் வாய்ந்தது. ஒழிய உடம்பு அவ்வளோதான். எத்தனையா யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் முண்டி போல அண்ணா தம்பி ஒன்றா தான் போயிருக்கான். வீர சாவர்கரோட அண்ணனையும் அங்கே தான் அரைச்சி வச்சுருக்காங்க. ஃபேமிலி டாக்டர் மாதிரி அது வந்து ஃபேமிலி செயின். அங்கே போயிட்டார், செக்கு இழுக்கிறார். இந்த மாதிரி யார் யார்
அந்த அரசாங்கத்தினுடைய ஆணி வேரையே ஆட்ட பார்க்குறானோ, நம்மளுடைய வஉசி மாதிரி அவங்களுக்கு செக்கு இழுக்கணும். செக்கு இழுக்கிறதுனா நாள் முழுக்க இழுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு, அதுவும் ஒரு நாளைக்கு இவ்வளவு லிட்டர் எண்ணெய் எடுத்தாகணும். எண்ணெய் எடுக்கலைன்னா அடி. அதை பண்ணுறாங்க. 2 கையையும் மேலே தூக்கி வச்சுட்டு 2 காலையும் அகட்டி நிற்க வச்சுட்டு இந்த உடம்ப ஒரு இரும்போடு சேர்த்து கட்டி அடிக்கிறாங்க. நாள் முழுக்க அப்படியே நிற்கணும். எப்படி பண்ணுறது இதெல்லாம் கேட்டால், ஆங்கிலேய ஆட்சி, அவ்வளோ ஜூரிஸ் ப்ரூடன்ஸு, ஹியூமன் ரைட்ஸு இன்றைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆங்கிலேய ஆட்சியை புகழ்ந்து பேசுவது என்பது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. அவங்க எவ்வளவு பேர் நல்லவங்க தெரியுமா? சுதந்திரம் கிடைக்காமலே இருந்திருக்கலாம். அவனே இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் கேட்டாங்களே, நீ இந்தியாவில் மற்ற இடத்துலலாம் கொடுத்துரு, நீ ஏன் நீ இங்கேயே ஆட்சியிலேயே இருன்னு கேட்ட கட்சியெல்லாம் இருக்கு. அப்பதான் அவர்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலைய உலகம் முழுக்க இருந்த வெள்ளைக்கார பத்திரிகைகளை எதிர்த்தன. எதிர்க்காத ஆளே கிடையாது. ஒரு கட்சி, ஒரு ஆட்சி சப்போர்ட் பண்ணிது. அன்றைக்கு நம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த, தமிழ்நாடுனா மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆட்சியில் இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணினாங்க. எந்த வரலாற்று புத்தகத்துலையாவது இருக்கா? இவன் ஆமருவி, இவன் ஒரு சங்கி, இல்லாட்டா இவங்கெல்லாம் ஹிஸ்ட்ரியாக மாற்றி எழுதுறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை சொன்னது யார் தெரியுமா? பி ராமமூர்த்தி. பி ராமமூர்த்தி யார்? இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஆரம்பித்தவர். இன்னைக்கு பி ராமமூர்த்தி யாருன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்கிட்டே தெரியாது. ஆரிய மாயையா திராவிட மாயையா, விடுதலை போரில் திராவிட இயக்கம்னு ஒரு புஸ்தகம் போட்டார். இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. அதில் அவர் எவிடன்ஸோடு சொல்கிறார், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஆரம்பித்த பி ராமமூர்த்தி அப்படிப்பட்டவங்கள்லாம் இருந்த இடம். அவ்வளவு கஷ்டத்தில் அவங்க அந்தமானில் இருந்து அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ இவர் உணர்றார், நாம் படித்த படிப்பெல்லாம் வேணா போகிறது. இன்ஃபேக்ட் அவர் பூனாவில் ஃபெர்கூசன் காலேஜில் படித்த டிகிரியே வாங்கிட்டாங்க. அவருக்கு அளிக்கப்பட்ட இந்த பாரிஸ்டர் பட்டத்தை வாங்கியாச்சு. அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் வெறும் 10ஆம் கிளாஸ். வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் அதுதான். வாவு சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணார்? எண்ணெய் வித்தார். கடைசியில் அரசாங்கத்துக்கு எழுதினார், என்னை வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ண விடுங்கன்னு. தட் இஸ் மை ப்ரொஃபஷன். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டு அவருடைய பார் லைசன்ஸ் எடுத்துட்டான், தி பார் கவுன்சில் எடுத்து விட்டாங்க. என்னால் வாழ முடியல, நான் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். கொடுக்கவே இல்லை. கட்சியில் எண்ணெய் வித்துருந்தார் கட்சியில். அதே மாதிரி தான் அவருக்கும் தே டுக் ஆஃப் ஹிஸ் பாரிஸ்டர் போஸ்ட் டிகிரி. அதுக்கப்புறமா அங்கே போய் என்ன பண்ணார் அவர்? அங்கே போனவொடனே அவர் உணர்ந்துட்டார், இங்கே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போச்சு, இங்கே இருக்கிறவனோட வாழ்க்கையெல்லாம் போச்சு. இன்றைக்கி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போதே உங்களுக்கு ஹார்ட் பெயின்லாம் வருது, எல்லாம் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அது வேறு, அந்த அரெஸ்ட் இல்லை. பொதுவாக அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? பெயில் வாங்குவாங்க. இதுக்கு இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் பெயில். அந்த காலத்தில் எழுதினது இருக்கு இல்லையா, தட் வாஸ் ரிட்டன் இன் எ ஃப்ளவரி லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வேறு மாதிரி. இப்போது ஹிந்து பேப்பர் இருக்குது. ஹிந்து பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போயாவது ஹிந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அது பார்க்குற மாதிரி இல்லை, அது வேறு விஷயம். ஹிந்து பேப்பரில் திஸ் டே தட் ஏஜ்னு சொல்லிட்டு வரும். 100 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது அதுலேயும் ஒரு எடிட்டோரியல் போடுவான். 50 வருஷம் முன்னாடி இருந்ததுன்னு. இன்றைக்கி எப்படி இருக்குது? இந்த 3 இங்கிலீஷ் லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க எழுதின மெர்சி பெட்டிஷன் இருக்குது. அதில் அந்த காலத்தில் எழுதுகிற மாதிரி எழுதுகிறவர் அவரோட இன்டென்ஷன் இஸ் வெரி கிளியர். இங்கேருந்து நான் வேஸ்ட்டாக போகிறது பிரயோஜனம் இல்லை, என்னை இந்திய ஜெயிலுக்காவது மாற்றுன்றார். என்னை நீ வெளில விட வேண்டாம், இந்தியா ஜெயிலில் வெயி அப்படிங்கிறார். அவன் அதுக்கும் ஒத்துக்கல. சரி, வித்தின் த ஜெயில் வைக்க வேண்டாம், என்னை அலோ மீ டு பி அவுட் சைட் ஆஃப் த ஜெயில். நீங்கள் அந்த மாதிரிலே இடம்லாம் இருக்குது,
அங்கே நான் இருந்துக்கிறேன், அதுக்கும் அவர் விடலை. அலோ மீ டு பி வித் மை ஃபேமிலிங்கிற அதையும் விடலை, எதுவும் செய்யலை. 50 வருஷத்துக்கு எப்படி இருக்கிறதுள்ள வாழ்க்கையே போயிடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதில் அவர் எழுதுறார், அதில் எத்தனையோ பேரை இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார், நீ எத்தனையோ பேரை இவர் வந்து கம்பல் பண்ணுறார், நீ மெர்சி பெட்டிஷன் போடுறான்ற, நீ போடு, உன் டயத்தை இங்கே வேஸ்ட் பண்ணாது. அந்த மாதிரில கூட இருக்கிறவங்கள பண்ணு. அவனுக்கு அப்படி இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. பிகாஸ் ஹீ பீயிங் எ பேரிஸ்டர், ஹீ இஸ் அட்வைசிங் தம், நீ டூ இட். அவனுக்கு எழுத தெரிலன்றா, நான் எழுதி தரேன், எழுதி. இவர் தனக்கொண்டு எழுதிக்கல, எல்லாருக்கும் எழுதுறாரு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாவர்கர் பரம்பரைன்னு பேசக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டிலிருந்து அங்கே அந்தமானில் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான தமிழர்களுக்கு அவங்களுக்கு எது படிக்க தெரியல, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவர்களுக்கு இவர் எழுதி கொடுத்துருக்கார். நம் தமிழ் மக்களுக்காக வாதாடிய, அவளுக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவரை பற்றி நம்ம சாவர்கர் பரம்பரைன்னு சொன்னால், நான் சாவர்கர் பரம்பரை தான் சார், அந்த ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. அடுத்த லெவலுக்கு போமா, இப்போ இருக்கிற இந்தியன் பிஎம் உடைய எக்கனாமிக் அட்வைசர் சஞ்சீவ் சன்யாலா, அந்த சஞ்சீவ் சன்யாலுடைய தாத்தா சத்யேந்திரநாத் சன்யால், பெங்கால் ரெவல்யூஷனரி, அவர் சாவர்கருக்கு ஒருபடி மேலே. அவர் வந்து 2 தடவை அந்தமான் பண்ணார். எவ்வளோ வருஷம்? 50 50 தான், அவங்களுக்குலாம் 50 தான். இவர் அவர் சொல்லப்பார், நீ உன் டயத்தை வேஸ்ட் பண்ணுற, நீ மெர்சி பெட்டிஷன் போடு. இதை நான் சொல்லலை, அவருடைய சுயசரிதையில் எழுதுறாரு. ஏன்னா சாவர்கர் தான் எழுதுன்றாரு, அதனால நான் மெர்சி பெட்டிஷன் போடுறேன். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நீ உன் டயத்தை இங்கே நீ வேஸ்ட் பண்ணுற. இஃப் யூ கோ பேக் டு பெங்கால், யூ கேன் டூ சம்திங் ஒர்த் வெல் தேர். ஆங்கிலேயருக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை அங்கே போனால் தான் இப்போ செய்ய முடியும். இந்த ஜெயிலில் போய் உன்னுடைய இளமையெல்லாம் போச்சு, நீ ஒன்றும் வேலை செய்ய முடியாது. நீ 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 வந்து வெளில வரும்போது டைரெக்டாக கிரிமட்டோரியம் தான் போகணும். ஆமாம், உண்மை. புரியுறதா? நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, போடுன்ற. அவர் வந்து 2 தடவை போயிட்டு வந்தவர். அவர் எழுதுறாரு அதை பற்றி. இவர் எழுத சொல்கிறார். இதெல்லாம் விடுங்க. 3 மெர்சி பெட்டிஷனில் இவர் எண்டில் எழுதுகிறார், நான் எனக்காகவும் எழுதுகிறேன், மற்றவர்களுக்காகவும் எழுதுகிறேன், இவ எல்லாரையும் நீங்கள் வந்து வெளில அனுப்புங்க. இவங்க பேரில் என்னுடைய பேரும் இந்த லிஸ்ட்டில் என் பேர் இருக்கிறது தான் உங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குன்னா என் பேரை எடுத்துருங்கன்ற. நான் அந்த மாதிரில இருக்கேன். இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி விட்ருங்க. ஏன் வாழ்க்கை அவங்க வந்து வீணடிக்கணும்? ரைட்டா? அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு நான் அந்த மாதிரில இருந்தால் நானே என்னையே ரிலீஸ் பண்ண மாதிரி நினச்சிக்கிறேன்னு எழுதியிருக்கேன். இதை எத்தனை பேர் பொது வெளியில் சொல்கிறான்? ஜெயராம் ரமேஷ்லேருந்து. ஏன்னா அவர் ஐஐடியில் படித்தார். ஏன்னா இப்போது இந்த ஐஐடியில் படித்தா அது கொஞ்சம் இப்போல்லாம் ப்ராப்ளம். கேஜ்ரிவாலும் அங்கே தான் படிக்கிறார். ஸோ எனக்கு இப்போ வேறு மாதிரி என்ன வருதுன்னா, அது அங்கே போன இந்த மாதிரி எழுவாளோ என்ன வந்துடுறது. ஸோ அதாவது அடிப்படை நேர்மை இருக்கணுமோ இல்லையா? எதுக்கு அவர் எழுதினார்? அவர் எண்டில் போட்டாரா இல்லையா? எனக்காக நான் கேட்கல, இவன் எல்லாரையும் நீ வந்து இங்கே உள்ளே வச்சு ஃபேஸ் பண்ணாது, அவங்களெல்லாம் அனுப்பு. என் பேர் அதில் இருக்கா, எடுத்துரு, நான் இருக்கேன் இங்கே, அவங்களெல்லாம் அனுப்புங்கிறார். இந்த பெருந்தன்மை யாருக்கிறோம்? அது மாதிரி நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க. நிறைய பேர் அதெல்லாம் ஆச்சு. அப்புறம் ஒரு அதிகாரி எழுதுகிறான், இவரை இன்டர்வியூ பண்ணுறான். இந்த மாதிரி இவருடைய பெட்டிஷன் வச்சுட்டு இந்த பெட்டிஷனை இவர் வந்து கேள்வி கேட்குறாரு, எல்லாம் பதில் சொல்கிறார். அப்புறம் அவன் ஹீ இஸ் கம்மிங் பேக் டு இந்தியா. வரும்போது அவன் வந்து ரிமார்க் எழுதுகிறான், இவன் நம்பக்கூடியவன் இல்லை, இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஃபெலோ, ஹீ இஸ் டசன்ட் சவுண்ட் கன்வின்சிங். நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேங்கிறான், பட் ஹீ இஸ் அ ஸ்ட்ராங்லி கன்விக்டட் பர்சன். அவனுடைய கன்விக்ஷன் பயங்கரமாக இருக்குது, இவனை நம்பக்கூடாதுன்னு எழுதுறாரு. அப்புறமா இவர் அட் ஒன் பாயிண்ட் இவர் அங்கே எழுதின புத்தகங்கள், அதாவது அங்கே அந்தமான் ஜெயிலுக்குள்ளேயே நிறைய எழுதுவார். ஆமாம், அவர் அந்தமான் சிறை அனுபவங்கள்னு எழுதுறாரு. அந்த பதில் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹிந்துத்துவான்னா என்னங்கிறத வந்து அதுக்கப்புறம் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு அவரை வந்து அவர் ஆக்ஷன் வராங்க.
அவருடைய அண்ணனையும் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சுடுறாங்க. அப்புறம் அவரையும் கொண்டு வராங்க. இந்தியாவில் ஒரு ஜெயிலில் அவரை 3 வருஷம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 11 வருஷத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு சின்ன ஊருக்குள்ளே இருக்கணும், ஊரை விட்டு வெளில வரக்கூடாது. அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. எந்த அரசியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி எதுவும் பண்ணக்கூடாது. பேசாமல் இருக்கிறதா இருந்தால் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு 50 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 24 வருஷம் அவர் இஸ் அவுட் ஆஃப் எஃபெக்டிவ் பொலிட்டிக்கல் லைஃப். ஆனால் அந்த ஊரில் அவர் வந்து இருக்கும் பட்சத்தில் அவர் இருக்கிற போது சும்மா இல்லை, அரசியல் தானே பண்ணக்கூடாது, அரசியல் இயக்கம் தானே பண்ணக்கூடாது, ஐ வில் ஸ்டார்ட் எ சோஷியல் மூமெண்ட்டு. சித்பவன் பிராமணர் அந்த ஊரில் அனைவரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. ஈவன் இன் டெம்பிள்ஸில் எல்லாரும் உள்ளே போக முடியாது. நீங்கள் கோவில் உள்ளே போக முடியாது. அந்த இடத்துல இவர் போய் அந்த கோவில்காரங்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்போ நமக்கு தேவை ஒற்றுமை. அவங்க கோவில் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறார், தானே ஒரு கோவில் கட்டுறார். பதீத்த பாவன மந்திர்னு இந்த கோவிலுக்கு பேர். அந்த கோவிலில் எல்லாரும் போகலாம். கோவிலில் சமபந்தி போஜனம் ஏற்பாடு பண்ணுறார். தனக்கு பக்கத்தில் ஒரு பட்டியலின மக்களை பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றார். அந்த கோவிலில் ஒரு விநாயகரை அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணுறார். அங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு. அஸ்பிருஷ்ட கணபதின்னு இருக்கு. தொடக்கூடாதா? அன்டச்சபிள் கணபதி. என்னன்னா அதுக்கு அன்டச்சபிள் கம்யூனிட்டி அந்த காலத்தில் இருந்தாங்க, அதுலேருந்து ஒருத்தர பூஜாரியாக வைக்கிறார். இவர் தான் இங்கே பூஜாரி. யார் இந்த கணபதியை வந்து சேவிக்கணும்னாலும் அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிக்கணும். அன்டச்சபிலிட்டி எதிர்த்து பயங்கரமாக எழுதுறார். நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணணுங்கிறார். விடாத எழுதினார். அவர்கிட்ட ஒரு பெரிய இது என்னன்னா, அவர் கவிஞர் கூட, நிறைய கவிதை எழுதுவார். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் தான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக 2 பேர் வந்து சேரலாம். நாத்துராம் கோட்ஸே, நாராயண் ஆப்தே. இவருடைய த வே ஆஃப் அப்ரோச் அண்ட் ஆல் தட், ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டியது, இது எல்லாத்தையும் இன்ஸ்பயர் ஆகி அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வரான் இவங்க 2 பேர். அட் ஒன் பாயிண்ட் இவர் என்ன பண்ணுறாருனாக்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. பத்திரிக்கைக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறார். அவங்களுக்கும் இவருக்கும் இருக்கிற சம்பந்தம் இவ்வளோதான். அவங்க 2 பேரும் இவரை ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க. அன்டில் எ பாயிண்ட். அதுக்கப்புறம் இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், நாராயண் சாவர்கர், இஃப் ஐ எம் ரைட். அவர் வந்து காந்தி போய் பார்க்குறார். இவர் இந்த மாதிரி கன்சென்ட்டோடையே இருக்கார், அவர் ஒன்றும் வெளில போக முடியல, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாக்க ஆங்கில அரசு கொஞ்சம் அவர் இந்த எல்லா தண்டனையிலேருந்து விலக்களிக்குன்னு சொல்கிறாங்க, பண்ண முடியுமா? காந்தி சொல்கிறார், மகாத்மா காந்தி சொல்கிறார், ஆஸ்க் ஹிம் டு ஃபைல் எ மெர்சி பெட்டிஷன் போட சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் டேக்ஸ் அ கால். ஏன்னா ஒரு 50 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 24 வருஷம் ஆகிடுத்து, நம்ம அவர் வெளியில் விடலாம், யூ ஆர் எ ஃப்ரீ மேன், ஆனால் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ பாலிடிக்ஸை பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அவர் வெளியில் ஆமாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து எதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரோ அதெல்லாம் பண்ணார். அவர் ஹிந்து மகாசபாவோட இணைஞ்சார், போனார், அதெல்லாம் செஞ்சார். மகாத்மா காந்தியுடைய அனைத்து போராட்டங்களையும் எதிர்த்தார். தப்புன்னார். வெள்ளையனே வெளியேறு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. அதுக்கு அவர் வந்து எலாபரேட்டாக எழுதுறார், இது வேலைக்கு ஆகாது. அப்பப்போ அவர் ஒன்று சொல்கிறார். அவர் டக்குன்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அவர் டக்குன்னு அவருடைய எண்ணத்தில் வந்துன்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுறார். சௌரி சௌரா இன்சிடென்ட்டு அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாக்க திஸ் மாஸ் லேக்ஸ் எ கிளியர் டைரக்ஷன். இப்போ ஒன்று சொல்லுவீங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க, மாற்றிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அது ஒன்றும் வேலைக்காது. அதனால நமக்கு ஆம்ஸ் தாங்கிறார். பழையபடியாவது சொல்லிட்டு இருக்காரு. நீ எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னானோ எல்லாத்தையும் இவர் வந்து வெளில தான் பண்ணிட்டு இருக்கார். ஹிந்து மகாசபா அப்படிங்கிற கட்சியில், அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் ஹெட்டாகவும் ஆயிடுறார்.
அவர்களுடைய அளவில் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். மகாத்மா காந்தி மேலே அவருக்கு பெரிய ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. அது இந்த கிலாஃபத் இயக்கத்தின் மூலமாக ஏற்பட்டு. அந்த கிலாஃபத்துங்கிறது அது இட் இஸ் அ வெரி பெக்யூலியர் வேர்டு. அதாவது இந்த கிலாஃப்னு ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா எதிராக போகிறது, எதிரான அர்த்தம், அகெயின்ஸ்ட் ஆகிடுறது. ஸோ இது கிலாஃபத்துன்னா ஏதோ ஆங்கிலேயர்களுக்கு எதிரானதுன்ற மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்திட்டு. ஆனால் அது கலீஃபாவுக்கு ஆதரவா அப்படிங்கிறது அது ஆக்சுவலாக வந்து இந்த கேலிஃபேட்டுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிடுவார். இவர் இதை சொல்லலை, இவர் ஸ்டில் இவருடைய எண்ணத்தை நம்ம பாராட்டணும். சொல்கிறாருன்னா மகாத்மா காந்தி எல்லாரும் ஒன்று சேரணும், இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய வெள்ளைக்காரர்களை எதிர்க்கணுங்கிறதுல அந்த எண்ணம் கரெக்டு. ஆனால் அதுக்கு இந்த கிலாஃபத் மூமெண்ட் வேலை செய்யாது. ஏன்னா இந்த கேலிஃபேட் வேண்டான்னு அவனே முடிவெடுத்த பிறகு இன் டர்க்கி ரைட், நான் இங்கேருந்து ஏற்படுத்துகிறேன், நீ உங்களுக்கான ஒரு நாடுன்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது. இப்போ தேவை இந்து முஸ்லீம் அனைத்து மதத்தோடு ஒன்றா இருக்கணும் தான். இது நம்மை பிளவுபடுத்தும்னு சொல்கிறார். இந்த கிலாஃபத்துக்கு மூமெண்ட்டுக்கு பிறகு தான் மோப்லா கலவரம் வருது. 21. ஆமாம் ஆமாம், 1921 அந்த இயர் கரெக்டாக 21. மோப்லா கலவரத்தில் காந்தியுடைய ஸ்டாண்டை இவர் ஏற்றுக்கலை. இவர் பண்ணுறது தப்புன்னு தான் சொல்கிறார். இதெல்லாம் இப்படி நடந்து இது மாதிரி அவங்களுக்குள்ள வரக்கூடிய அப்ரோச், அதாவது தே ஹேட் த சேம் எண்ட் கோல் பட் த மீன்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். இவர் கடைசி வரைக்கும் அஹிம்சை வேலை செய்யாதுன்னு அவர் சொல்லியிருந்தார். இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் மேலே அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருது. இதுக்கு இடையில் சுபாஷ் சந்திர போஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் காங்கிரஸ்லேருந்து வெளில போகிறார், அரெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு அவர் ரொம்ப டிஜெக்டடாக ஆகி வெளில வர்றார். வந்து அவர் வீர் சாவர்கரை பார்க்குறாரு. வீர் சாவர்கரை பார்க்குறார். சாவர்கர் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறார், நான் பண்ணதை தான் நீ பண்ணணும், இந்தியாவில் இருந்தால் வேலைக்காக நீ முதல்ல வெளில. ராஷ் பிகாரி போஸ் அப்படிங்கிறவர் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் லீக்னு ஒன்று வச்சு நடத்தின்னு இருக்கு. நீ அதில் போய் சேர்ந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக மாதிரி இருந்துட்டு இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஏதாவது ஒன்று பண்ணி நீ வெளிலேருந்து அட்டாக் பண்ணிட்டு வா. அதுக்குள்ளே நம்மளுடைய எழுத்துக்கள் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் இருக்கிற இந்தியன் சோல்ஜர்ஸ் நம்மளுடைய எழுத்து மூலமாக அவர்களை நாம் ஆர்ம்ஸ் ட்ரைனிங் வாங்க வச்சு வெளியே கொண்டு வருவோம். அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ வெளியிலேருந்து அட்டாக் பண்ணிடுவா. ஆக்சிஸ் பவர்ஸ் மூலமாக நம்ம இங்கேருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நான் அவரிடம் பேசினேன் என்று யார் குறிப்பிட்டிருக்கா? வீர் சாவர்கரே ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார். நான் இதை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். இதை பற்றி சிங்கப்பூரில் இருந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோவில் இருந்து போஸ் பேசும்போது எங்களுடைய இயக்கத்துக்கு அவருடைய வழிகாட்டுதல் முக்கியமானது அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் இருக்குது. ஆனால் இது இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ அவருக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கார். ஏன் இதை நாம் ஃபுல்லாக ஒத்துக்க வேண்டியதாக இருக்குதுன்னு கேட்டால் பகத்சிங்குக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷன். மற்ற அனைத்து வகையான எல்லா ரெவல்யூஷனரிக்கும் இவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. அந்த புக்கு தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. தார்ஃபோர் இதுவும் உண்மையாக தான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அருண் ஷோரி அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கே நடக்கலை அப்படின்னு அவர் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கார். அவர் 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 என்ன வேணால் சொல்லுவார். இன்னைக்கு இப்படின்னு சொல்லுவார், நாளைக்கு வேறு மாதிரின்னு சொல்லுவார். அதனால் அவர் அதுக்கு ஒரு அகாடமிக் வேல்யூ வேணால் தரலாமே வழி அதில் உண்மை இருக்குன்னு நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வி ஷுட் ரீட் போத். அவர் எதிர்த்து சொல்கிறவங்களையும் நாம் படித்து தான் ஆகணும். ஏன்னா எல்லா வரலாற்று நாயகர்கள்கிட்டையும் எல்லா வகையான பார்வையும் இருக்குது. மல்டி டைமென்ஷனல் அனாலிசிஸ் நமக்கு வேணும். இதெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒன் சைடாக தான் பார்ப்பேன்னு சொன்னாக்க இண்டிபெண்டன்ஸே வேண்டாங்கிறவங்களை தூக்கி அந்த ஊர்தியில் வச்சு அனுப்பிச்சாங்க. இந்த ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேண்டான்னு அது யாரோ ஒருத்தர் சொன்னார் இல்லையோ,
அவருடைய படத்தை வச்சு அவருடைய ஃபிகரை வச்சு அமிச்சாங்க. அந்த மாதிரி ஆகிடும். ஒருத்தர் பண்ணாததெல்லாம் பண்ணதான் சொல்லி அது மாதிரி ஆகிடும். அதனால் இதை இப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார். அந்த மர்சி பெடிஷனில் ஒரு சின்ன வார்த்தை, அதாவது ஐ ரிமைன் யுவர் ஸ்லேவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை வந்து அதாவது வேர் டஸ் திஸ் ப்ராடிகல் சன் ஹாவ் டு கோ தேன் டு இட்ஸ் பவுண்டிஃபுல் மதர், அந்த மாதிரி ஏதோ வருது. அது அந்த காலத்தில் எழுதின ஒரு வகை. தலைவர்கள் வந்து யாரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல, அது மட்டும் லிஸ்ட் போட நல்லா இருக்கும் சார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், ஈவே ராமசாமி நாயக்கர். அப்புறம் அவர் எப்ப சார் சிறைக்கு போனாரு? இல்ல இண்டிபெண்டன்ஸுக்கு போல, அவங்க தான் இண்டிபெண்டன்ஸ் வேண்டாம் சொன்னாங்க. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் காமராஜ் அவரை அரெஸ்ட் பண்றார். ஜவஹர்லால் நேருவோட இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறார். அவர் எழுதி கொடுத்தார். ஆமா, ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார் காமராஜருக்கு. அது வேற, அது வந்து அவர் இங்க இருக்க வேண்டியவர் இல்ல, வேற இடத்துல இருக்க வேண்டியவர்னு சொல்லி வேற யாரோ பத்தி சொல்லியிருப்பார். நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இவ்வளோ பேர் மெர்சி பெடிஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் குறிப்பாக சாவர்கரை மட்டும் அட்டாக் பண்ணி மன்னிப்பு கடிதம் என்று திரும்ப சொல்றாங்க. அதை பற்றி மட்டுமே பேசக்கூடியவங்க மிச்சம் எதை பத்தியுமே ஏன் சார் பேச மாட்டேங்கிறாங்க? பேசினா இதுவரைக்கும் வரலாற்று நாயகர்கள்னு யாருக்கெல்லாம் நாம் ஒரு பிம்பம் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த பிம்பம் எல்லாம் போயிடுமே. இந்தியாவுக்கான விடுதலை அகிம்சையால மட்டும்தான் கிடைச்சதுன்னு இன்னி வரைக்கும் நாம ஏமாத்தின்னு வந்திருக்கிற அந்த கதை உடைஞ்சிருமே. இல்ல ரேண்டமா நீங்க யாரை கூப்பிட்டு கேட்டாலும் இந்தியாவுக்கு யார் சொந்தம் காந்தி, மகாத்மா காந்தியுடைய ரோலை நாம மறுக்கவே முடியாது. நோ டவுட் அபவுட் இட். ஹி மேட் இட் எ மாஸ் மூமெண்ட். காந்திங்கிற அந்த ஒற்றை பிம்பத்துக்கு பின்னாடி அணிவகுத்த குடும்ப பெண்கள் எத்தனை பேர் இல்லையா? பல பெண்கள் தங்களுடைய நகைகள் எல்லாமே மங்கள சூத்திரத்தை காய்ச்சி கொடுக்குறாங்க. இந்த சபர்மதி ஆசிரமத்தில் போய் தங்கி கல்யாணமான பெண்கள் இங்க நமக்கு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நாட்டு சேவைக்காக போறாங்க. அதை வேற லெவலுக்கு கொண்டு போனவர் காந்தி. அதுல நோ அப்ஜெக்ஷன்ஸ், நோ அப்போசிஷன் டு இட். அவர் ஒண்டிதான் பண்ணாருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து உண்டு. முக்கியமா பிரிட்டிஷ் வந்து 1857 அஃபேரில் அந்த புக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான்? இவர் எழுதின புக்கு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு. ஏன்னா இதில் உண்மையெல்லாம் சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டதுனால அவங்களுக்கு பயம். பழையபடி வந்துட்டுனா என்ன பண்ணுறது? ரெண்டாவது, அப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் பெருசாக வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு முடிஞ்சு செகண்ட் வேர்ல்டு வார் போது இந்த புத்தகம் எகைன் வருது. இது நமக்கு எதிராக போகும்னு அவன் ரொம்ப பயப்படுறான். அதனால தான் அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அப்பவே சொன்னான், புத்தகம் வரதுக்கு முன்னாடியே இட் ஷுட் நாட் ரீச் இந்தியான்னு சொன்னான். ஓகே, இத்தனை ஆளுமைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு பெரிய மனுஷன், கடைசி வரைக்கும் அன்காம்ப்ரமைசிங்காகவே இருந்துட்டார். அதனால் இவரை இப்போ நீங்கள் ஒஸ்தின்னு தூக்கி பிடிச்சா மற்ற செயற்கையாக உருவாக்கப்பட்ட பல பிம்பங்கள் உடைஞ்சுவிடும். இப்போ அவருக்கு கடவுள் குறித்தான புரிதல் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? சாவர்கரை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடத்துல சாவர்கரை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். அதையும் இவங்க யாருமே பேச மாட்டாங்க. இவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார், அதனால இவங்கெல்லாம் வந்து சாவர்கர் பரம்பரைன்னு சொல்றவங்க கடவுளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு பாலிசி அவருக்கு இருந்ததுங்கிறத பற்றி சொல்ல மாட்டாங்க. எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ அவர்கள் இறந்த பிறகு சிராத்தம் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காரு. நான் இறந்த பிறகு எனக்கு எந்த விதமான சடங்கும் பண்ணக்கூடாதுங்கிற பெரிய அளவில், நான் இறந்த பிறகு பெரிய அளவில் ஊர்வலம் நடத்தக்கூடாதுங்கிற 1966 அவர் வந்து இறந்து போகும்போது, நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை எலக்ட்ரிக் கிரிமட்டோரியத்தில் போடுங்கிற. இன்னி வரைக்கும் நம்ம ஊரில் பல இடங்களில் கிடையாது. 66 சொல்கிறார், டோன்ட் வேஸ்ட் வுட்டுங்கிற. வெரி ஃபார்வர்ட் திங்கிங். 1947 இஸ்ரேலில் ஒரு கண்ட்ரி வேணும்னு கேட்குறார்.
பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேணான்றார், அங்கீகரிக்கவே இல்லையே. இருக்கவே இல்லை. இவர் 47 சொல்றார். ஏன்னா நமக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் அவங்களுக்குங்கிறாரு. ரைட்டா? அவ்வளவு தீர்க்கதரிசியா இருக்க ஒரு விஷயம் சொன்னார், இந்தியன்ஸ் ஷுட் பி மிலிட்டரைஸ்டு. ஆர்ம்ஸ் ட்ரைனிங் இந்தியர்கள் அனைவருக்கும் வேணும், பெரிய அளவில் இந்தியர்கள் எல்லாரும் ஆர்மியில் சேரணுங்கிற. அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் there was one talk. மகாத்மா காந்தி இந்த ஒரு கான்செப்டை என்டார்ஸ் பண்றார். ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சித் தலைவர், அவர் பேர் எமிர், ஏதோ ஒரு எமிர். அவர் அந்த எமிரை இந்தியா மீது நீங்க படையெடுத்து வாங்க, நாங்க இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவல், பார்சி, நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க படையெடுத்து வந்துட்டீங்கன்னா நீங்க ஆங்கில ஆட்சியாளர்களை வந்து வெளியேற்றிடலாம், நீங்க ஆட்சி அமைங்கோ. இப்படி ஒரு கான்செப்ட் வந்தது. இது எந்த புத்தகத்துலையும் வராது. அதை இவர் எதிர்க்கிறார். இது என்ன பைத்தியகாரத்தனம்? இருக்கிற ஒரு கலானிசம் போகாம இன்னொன்னு ஒண்ணா அப்படின்னு சொல்றாரு அவர். ஹிந்துத்வான்னு இன்னைக்கு வாட் வாஸ் த விஷன் ஆஃப் சாவர்கர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிந்துத்வா? ஹிந்துத்வாங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள், ஹிந்துயிசம் அதில் ஒரு சின்ன சர்க்கிள். இதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹிந்துத்வம்னா என்ன அப்படின்னா, அவர் வந்து 2 பேராமீட்டர் சொல்றார். இந்த பாரத பூமி உங்களுடைய கர்ம பூமி, சாரி, உங்களுடைய பாரத பூமி உங்களுடைய பித்ரு பூமி அண்டு புண்ணிய பூமி அப்படின்னு எவெல்லாம் நினைக்கிறாங்களோ அவன்லாம் ஹிந்துன்ற. இவ்வளோதான் ஹிந்துயிசம். அவரை பொறுத்த வரைக்கும் ஹிந்துயிசம். யாரெல்லாம் நினைப்பான், இந்த பாரத மண்ணில் என்னுடைய முன்னோர்களுடைய சாம்பல் கலந்திருக்கு, என் வாழ்வும் சாவும் இங்கே தான் எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ, இது நான் என்று எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன்லாம் இந்துக்கள். நீ எதை வேணா வச்சுக்கோ. ஹிந்துத்துவம்ங்கிறது என்ன? ஹிந்துத்தன்மை. இந்துத்தன்மை. இப்போ பெண் தன்மைங்கிறோம். இந்த பெண் தன்மைங்கிறது என்ன? அதுக்குன்னு நமக்கு ஒரு சில இயல்புகள் இருக்கு இல்லையா? தாய்மைன்னு சொல்றோம். ஒரு பெண் வந்து தாய்மை அடைந்தாள், அவ வந்து தாயா இருக்கா, அவளுடைய தாய் உணர்ச்சி, தாய்மை உணர்ச்சிங்கிறது என்ன? தன்னுடைய கன்றை கண்ணால பார்த்த உடனே தாய் பசுவனுடைய மடியிலிருந்து பால் தானா வருதா? கனைத்திளங்கற்றருமை கன்று கிறங்கியே நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. தன்னுடைய கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே அந்த தாய் எருமை மாடுக்கு அதுக்கு வந்து பால் வரும். அப்படி அந்த தன்மைக்கு பேர் என்ன? அதான் தாய்மை. அது ஒரு துவம், ஸ்ரீத்துவம், நாரித்துவம், துவம், ஹிந்துத்துவம். இது என்னோடது, இங்கே என் பெற்றோர்கள், என்னுடைய முன்னோர்கள் இங்கே வாழ்ந்தாங்க, இந்த பூமி என்னுடைய புண்ணிய பூமி, இது என்னுடைய பித்ரு பூமி, பித்ருக்கள் வாழ்ந்து மடிந்த ஒரு இடம் இது. நீ என்ன சாமி வேணா கும்பிட்டுக்கும், நீ கும்பிடாமலே இப்போ பிரச்சனை கிடையாது. இந்த எண்ணம் உனக்கு இருக்கா, நீ ஹிந்து, அவ்வளோதான். இதுதான் இந்துத்துவம். இந்துத்துவங்கிறது பெருசு. ஹிந்துயிசம் நம்ம இந்த சாமி இதெல்லாம் இதுக்குள்ள வரக்கூடியது. இதுதான் அவர் சொல்றது. இப்போ இந்துத்துவமுக்கும் இந்துயிசத்துக்கும் வித்தியாசமும் யாருக்கும் தெரிய மாட்டேன்றது. ஓகே, இந்துத்துவான்னா உடனே என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நான் சொல்றது அதுதான். அவர் என்ன சொன்னார்னு படிப்போம். படிக்காமே அவர் வந்து கண்ணாபி இதில் வந்து அர்த்தமே கிடையாது இல்லையா? ஆர்எஸ்எஸோட விஷனுக்கும் அவருடைய விஷனுக்கும் என்ன முரண்பாடு? ஆர்எஸ்எஸ் உடைய விஷன் அவர் பலதில் ஒத்துக்கல, அதுதான் உண்மை. அவர் ஆர்எஸ்எஸ்ல இல்லை. இன்னுமே நான் ஒரு சில பதவி பார்க்க முடிச்சது, காந்தியை கொன்றது சாவர்கர் என்று. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே சாவர்கர். இதுதான் செம்ம காமெடியே. இதுதான், சாவர்கர் தான் மகாத்மா காந்தியை கொன்றார். இல்லை, மகாத்மா காந்தி யார் கொன்னாங்களோ அவருக்கு பின்னாடி சாவர்கர் இருந்தார். சாவர்கர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர். ஓகே, இதில் எதுவுமே உண்மை இல்லை. என்ன பிரச்சனைனா,
ஆர்எஸ்எஸ்ல சாவர்கர் இல்லவே இல்லை. அதில் ஒரே விசேஷம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்த பூஜனீய ஹெட்கேவார்ஜியும் அவர் ஒண்டி ஆரம்பிக்கல. சாவர்கருடைய அண்ணா அவரோட அந்தமான்ல இருந்தார் இல்லையா, அவர் பாபுராவ் சாவர்கர்னு பேர். அவரும் ஹெட்கேவாரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சாங்க ஆர்எஸ்எஸ். ஆனால் இவர் ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டிஸ்லாம் வேலைக்கு ஆகாதுன்றது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்குலாம் சொல்லிட்டான், வி அபார் வயலன்ஸ், நாங்கள் அந்த வழியில் வரல, ஆர்ம்ஸ் எடுக்க மாட்டோம். இது அவங்களோடது. இவரோடது ஆர்ம்ஸ் எடுத்து தான் ஆகணும், ஆர்ம்ஸ் எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும். ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸே அங்கே ஆரம்பிக்கிறது. அவங்க சொல்கிறாங்க ஹீரோ வர்ஷிப் கூடாதுங்கிறான். ஹீரோ வர்ஷிப் வேணும், சாவர்கர் ஹீரோ வர்ஷிப் வேணும், இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் வேணும். இது இவரோடது. அவங்களது ஐடியாலஜி, அவங்களுக்கு பாக்வத் வெஜ், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இவர் பாக்வத் வெஜ் இஸ் ஓகே, பட் அது ஒண்டி போகாது. யூ நீட் அ லீடர். நமக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மாதிரியான லீடர் வேணும். ஆர்ம்ஸ் எடுக்கணும். அவன் ஆர்ம்ஸ் எடுக்க மாட்டேன், ஆர்ம்ஸ் எடுக்கணும். ஹைதராபாத் இஷ்யூ வந்தது, நிசாம் இஷ்யூ. ஹிந்து மகாசபா இவர் வீர சாவர்கர் எல்லாரையும் சேர்த்துட்டு நாம் ஆர்ம்ஸ் எடுத்துன்னு உள்ளே போவோங்கிறாரு. ஆர்எஸ்எஸோட ஹெல்ப் வேணும்னு கேட்குறாரு. ஆர்எஸ்எஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட், வரமாட்டோம். ஈ வாஸ் ஆங்க்ரி, கோபம். ஆமாம், ஹி வாஸ் ஆங்க்ரி வித். பட் ஆனால் கோல்வால்கர்ஜி இருந்த வரைக்கும் எங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ஸ் நடக்கிறதோ, வேறவர் இன் பாம்பே, பூனே, சாவர்கர் வாஸ் இன்வைட்டட் ஆஸ் ஏ ஸ்பெஷல் கெஸ்ட். அவர் இவருக்கு என்ன மரியாதை பண்ணணும் பண்ணார். அதெல்லாம் அப்படின்னா பெரிய ஐக்கான், ரைட்டா? ஆனால் இவர் ஆர்எஸ்எஸோடைய அந்த ஐடியாலஜிஸ்லாம் ஒத்துக்கலை. ஹி வாஸ் நெவர் எ பார்ட் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ் ஆஸ் பர் தீஸ் கைண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். மேபி நாளைக்கு வேறு யாராவது சம் அதர் ரெக்கார்ட்ஸ் வரலாம், சேயிங் தட் இவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார்னு சொல்லி காமிக்கலாம், எனக்கு தெரியாது. பட் இது வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி ஒத்துக்கலை. கடவுள், கோமாதா, இந்த கோமூத்திரம் நம்ம உட்கொள்றதெல்லாம் இவர் அதை ஒத்துக்கலை. இவரை பொறுத்த வரைக்கும் கவ் இஸ் எ யூட்டிலிட்டேரியன் அனிமல். நீங்கள் ரேஷ்னலாக, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், எவ்ரி பார்ட் ஆஃப் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். கோமூத்திரம் மீட் இஸ் யூஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ், ஆல் தட் யூஸ் இட். அந்த காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஹிந்து ராஜாக்கள் அட்வான்ஸ் பண்ணி வரும்போது அவங்களுக்கு முன்னாடி கவுஸை நிற்பாட்டி வச்சிருக்கும், நிறைய பசுமாடு நிற்காச்சு. அவன் பசுமாடை வெட்ட மாட்டான். அதை தாண்டி தான் நீங்கள் உள்ளே வரணும். நீ ஆயிரக்கணக்கான பசுமாடு நிற்கிறதுன்னு சொன்னாக்க அவன் எப்படி உள்ளே வர போகிறான்? இவர் என்ன சொன்னார், அந்த தப்பை பண்ணாதீங்க பண்ணுறார். நம்ம இதனால தான் அழிஞ்சோங்கிறார். பண்ணாதீங்க. கவ் இஸ் யூட்டிலிட்டேரியன் அனிமல். நீங்கள் கோ பூஜை பண்ணணும், வர்ஷிப் பண்ணுங்க, டூ இட் வித்தின் த 4 கன்வென்ஸ் ஆஃப் யுவர் ஹோம். அதை டோன்ட் மேக் இட் அவுட் சைட். அது தேவையில்லை. மேபி அவருக்கு அந்த 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 இது கொண்டு வர நீங்கள் பிகாஸ் ஆஃப் தட் வி வர் என்ஸ்லேவ்டு, டோன்ட் டூ தட் அகெயின்ங்கிறார். இந்த அங்கே பசுமாடு இருந்துட்டுன்னா நான் உடனே அட்டாக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம நாடு தே ஹேட் அன் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது. அதான் சொல்றேனே, ஹீ இஸ் அ வெரி டேஞ்சரஸ் பர்சன். ஏன்னா ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங் அண்ட் கிளியர்லி ஸ்டேட்ஸ் இட். அதனால தான் அவன் சொன்னான், இந்த புக்கு இந்தியாவுக்குள்ளே போகாத பார்த்துக்குவாங்க, நமக்கு எதிராக போயிடும் சொன்னான். ஓகே, காந்தியுடைய நீங்கள் கேட்ட கேள்வி, இவர் மகாத்மா காந்தியுடைய காந்தி கொலைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தங்கிறது ஜீரோ சம்பந்தம் இருக்கு, ஜீரோ. நான் உங்க முன்னாடியே சொன்னேன், நத்துராம் கோட்ஸேயும் நாராயண் அப்தே இவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்த்தான். இவரை ஆச்சாரியன் மாதிரியே வச்சுருந்தான். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வீர் சாவர்கர் பூனாவில் அரேஞ்சஸ் எ மீட்டிங். ஹிந்து மகாசபாலேருந்து அவர் ஆக்சுவலாக விலகிடுறார். போகிறேன், எனக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிடுறார். அப்போது ராஷ்டிர தள்னு ஒன்று இருக்கு, ராஷ்டிர தள். அந்த ராஷ்டிர தள்ளுங்கிறது ஹிந்து மகாசபாவில் கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு சில இளைஞர்களுடைய அமைப்பு. அதில் இந்த கோட்ஸேவும் ஆப்தேவும் இருக்கான். அந்த இதுக்கு பேர் இட் இஸ் சப்போஸ்ட்லி கால்ட் அஸ்
சாவர்கரைட் ஃபேக்ஷன் ஆஃப் இந்து மகாசபான்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கோஷ்டி வந்து சாவர்கரை தன்னுடைய ஒரு ஆஸ்தான ஹீரோவாக பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் தான் ஆர்ம்டு ரெபல்லியன் தான் வேணும்னு சொல்லியிருந்தார் இண்டிபெண்டன்ஸ் பண்ணி வரைக்கும். இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே இவர் அனௌன்ஸ் பண்ணுறார், ஆர்ம்டு ரெபல்லியன் ஹேஸ் டு பி புட் டு அன் எண்ட் நவ் பிகாஸ் வி ஹவ் அட்டைன்ட் அவர் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் என்ன? இண்டிபெண்டன்ஸ் வந்தாச்சு. எத்தனையோ பேர் என்னோட போராடினவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை. நம்மளுடைய பூர்ண ஸ்வராஜை அவங்க இன்னும் பார்க்கல. ரைட்? ஆட்சியாளர்கள் வேற ஆட்கள், நம்ம ஐடியாலஜி சம்மந்தப்படாதவங்க தான் இருந்தாலும் இவர்கள் நம்மவர்கள். we should abhor violence, no more, there is no need for any armed revolution, resurrection, now it has to be endedங்கிறார். இதை இவன் ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? அப்பதான் தி பார்ட்டிஷன் நடக்கிறது. பார்ட்டிஷனுக்கு இவ பயங்கரம் அப்போஸ் பண்றார். நிறைய கதாபுரம் எழுதுறார். காந்திக்கு ஒரு மாதிரியா ஆயிடுத்துன்ற அளவுக்கு எழுதுறார். இவன் என்ன, அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்கள்லாம் பார்க்குறான், அதாவது பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடியவங்களெல்லாம் பார்த்துட்டு இப்படி கஷ்டப்படுறாங்களே. ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட், ஒரு ஆள் வந்து பாகிஸ்தான்லேருந்து வரான். டெல்லியில் அவன் வந்து வீதியில் உட்காந்துருக்கான் ஹிந்து. அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட இவ்வளோ கஷ்டத்தில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அங்கேருந்து. இந்த பாகிஸ்தானுக்கு இவர் 5 கோடி ரூபா, 5 கோடி 50 கோடி சம்திங் இந்திய அரசாங்கம் பே பண்ணணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருப்பேங்கிறாரு இவர். இவர் ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு அவன் கேட்குறான். இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வருது. அப்போ தான் இவங்களை வந்து டிசைட் பண்ணுறாங்க. இந்த ஆப்தே அண்டு கோட்ஸே அவங்க 4 பேர் சேர்த்துக்கிறான். அவங்களுக்கு ஆர்ம்ஸ் ட்ரைனிங் ஒன்றும் கிடையாது. காந்தி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ் அன்னைக்கு மத்தியானம் கூட அவங்க பக்கத்தில் ஒரு காட்டில் போய் துப்பாக்கி சுடுறது எப்படின்னு பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒன்றும் தெரியல, இல்லீகலாக பண்ணாங்க, எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. தே கோ ஹெட் அண்ட் அசாசினேட் இதை பண்ணிடுறாங்க. ஆனால் அவருடைய லைஃப்பில் அதுக்கு முன்னாடியே ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஒரு பாம் வச்சுட்டு அது வந்து வெடிச்சு விட்றது, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இன்சிடெண்ட் அது ஒரு 10-15 நாளைக்குள்ள, அதிலிருந்து இந்த ஜனவரி 30 வரைக்கும் இருந்த பீரியடில் அந்த ஒரு 10-15 நாளில் இந்த பாம்பே கவர்மெண்ட் ரொம்ப இன்னெஃபெக்டிவாக இருந்திருக்கு. காந்தி உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது இட்ஸ் நோன். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இட் பிகேம் எவிடென்ட், ஆம்பிளி எவிடென்ட். நோ ஆக்ஷன் வாஸ் டேக்கன் அப்படின்னு நான் சொல்லலை. துஷார் காந்தின்னு ஒருத்தர் இருக்கு, லேட்டஸ்ட் கில் காந்தின்னு அவர் ஒரு புக் எழுதுறார். அதில் அவர் பாம்பே கவர்மெண்ட்டை வைக்கிறார். இவன் வேணும்னு தான் பண்ணான். அவருடைய அக்யூசியேஷன் என்ன தெரியுமா? காந்தியுடைய யூட்டிலிட்டி முடிஞ்சு போச்சுன்னு காங்கிரஸ் ஃபீல் பண்ணித்தான் எழுதுறார். ஸோ தே வாண்டட் டு டிஸ்போஸ் ஹிம் ஆஃப், அந்த அர்த்தம் வர மாதிரி. எப்படியும் இஸ் போச்சு, இனிமேல் ஹீஸ் எண்ட் ஆஃப் லைஃப், இனிமேல் அவர் இருந்தால் நமக்கு தான் ப்ராப்ளம், ஏன்னா அஹிம்சே அதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார். நான் உண்ணாவிரதம் இருக்கேன்ற ப்ராப்ளம் வரால, அதனால் இது வேணாம் அப்படின்னு பாம்பே கவர்மெண்ட்டே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு இவர் எழுதுறார். காந்தியுடைய பேரை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வல்லபாய் பட்டேலுடைய அமைச்சரவையிலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது, காந்தி ப்ராப்ளம் இருக்குது பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. இவங்க ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலை. இவங்க போகிறாங்க, மகாத்மா காந்தி அசாசினேட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ், மோஸ்ட் ஸ்டூபிட் ஆக்ட் that these two guys did. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறான், போகிறான் வரான். அதில் சாவர்கர் அரெஸ்ட் பண்ணுறான். சாவர்கர் வந்து அசாசினேட் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே ஈஸ் அகாஸ்ட். என்ன பைத்தியகாரத்தனம் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. அவர் ஏதோ 1 day he did not eat போல இருக்கு, நான் இங்கே படிச்சிருக்கேன். ஆனால் இவரை வந்து வராங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன எதுக்குப்பா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கிறாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணுற இடத்துல அந்த போலீஸ் கமிஷனர் சொல்கிறார், நான் கொஞ்சம் ஒன்றுக்கு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற. உடனே போலீஸ்காரமா, அந்த சாவர்கர் இல்லை, இப்போ எனக்கு வயசாகிடுது, என்னால் தப்பிக்க முடியாது, நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியும், இருந்தாலும் ஓகே ஆஸ் பர் லா நான் வரேன்.
அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த வெரி அந்த ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன்லேயும் அவருடைய ஹியூமரை பார்க்கணும். அவர் வரார், அவர் அரெஸ்ட் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. கிட்டத்தட்ட 3 மாதம் அவர் எந்த ஜெயிலில் இருந்தார், என்ன ஏதுங்கிறது அவங்க ஃபேமிலி கூட they did not tell. அந்த அளவில் தான் அவரை வச்சுருந்தாங்க. ஒருத்தருக்கு 50 வருஷம் இந்த நாட்டுக்காக வந்து ஜெயில் தண்டனைன்னு வாங்கி 25 வருஷம் உள்ளே இருந்த மனுஷனுக்கு நாம் கொடுத்த மரியாதை போட்டோம். அது அப்புறமா அவர் இது பண்ணுறாங்க. ஆனால் சாவர்கர் வாஸ் ஃபியூரியஸ் வித் போத் கோட்ஸே அண்ட் ஆப்தே. கோட்ஸே எழுதுறான், நான் அவர் தான் எனக்கு குரு, நான் அவர் அப்படி பார்க்குறேன். தோ இப்போ நாங்கள் வந்து அவர்கிட்டருந்து விலகிட்டா கூட, ஆனால் அவர் என்னை வந்து திரும்பி கூட பார்க்கலையே ஜெயிலில். அவர் அவ்வளவு இதுவாக இருக்கு. அண்ட் அட் தட் பாயிண்ட் இன் டைம் சாவர்கர் வாஸ் ஆக்சுவலி ஒரீட். ஆல்ரெடி ரொம்ப வருஷம் உள்ளே இருந்தாச்சு, 25 வருஷம் எடுத்துட்டு. இது வந்து மிகப்பெரிய விஷயம். இன்னும் நம்ம இருக்க போகிற நாட்களும் இங்கே உள்ளே தான் இருக்க போகிறோம் போல இருக்கு. இல்லை மேபி ஐ மே பி கில்டு சம்திங். அதனால் he was probably afraid. 2, he was angry. ஆர்ம்ட் ரெபெலியன் வேண்டான்னு சொல்கிறேன், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடான்றேன். இப்போ இவதை போய் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, he never endorses them. ஃபேக்ட், நத்துராம் கோட்ஸேவுடைய ஓன் கன்ஃபெஷனில் அவன் சொல்கிறான், டோன்ட் belittle மை sacrifice, திஸ் இஸ் மை ஐடியா. இதுக்கு சாவர்கர் ஐடியா கொடுத்தாருன்னு சொல்லி என்ன நீ வந்து இழிவுபடுத்துறியான்னு கேட்குறான். யாருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவனே சொல்லிடுறான். ஸோ 1949 அவரை வந்து வெளியில் விட்டுறாங்க. இவருக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. இட் இஸ் அ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி ஏதோ ஒரு ஹைகோர்ட் அந்த கோர்ட்டுடைய ஆர்டர் வந்தாச்சு, வெளில வந்தாச்சு. ஒன்ஸ் ஹீ கம்ஸ் அவுட், ஓகே, வைல் ஹி வாஸ் ஹெல்ட் இன் ஜெயில், வல்லபாய் பட்டேல் கிட்ட எடுத்துன்னு போகிறாங்க. அவருக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும், சம்மந்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இவருக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கிறார். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இப்போ ஆஸ் பர் லா அவருக்கு எவிடன்ஸ் இல்லை, லீகலி இஸ் அவுட், ஹி வில் எவென்ச்சுவலி பி அவுட். எஸ்பி முகர்ஜி கேட்குறாரு, போய் ஷியாமா பிரசாத் முகர்ஜி கேட்குறாரு, அவருக்கு லீனியன்சி காமிக்கலாம்ல, கன்சிடரிங் இஸ் ஏஜ், ஹெல்த் அண்ட் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன் ஃபார் திஸ் கண்ட்ரி. இது வந்து அன்ஃபேருங்கிறார். ஐ அக்ரி. பட் ஆஸ் பர் லா அவருக்கு மேலே மேபி எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மாரல் ஆல்பட்ராஸ் அவர் கழுத்தில் இருக்குங்கிறார். மாரல் ஆல்பட்ராஸ். ஏன்னா அவர் அந்த மாதிரி எழுதியிருக்கார் முன்னாடி. He had advocated violence, opposed to Mahatma Gandhi. அதனால இன்ஸ்பயர் ஆகி தான் இவனுங்கெல்லாம் வந்து they might have done it. இன்னைக்கு எவிடன்ஸ் இல்லை, ஆனால் அது இருக்கிறதுக்கான அதை அவர் அந்த பாவ சுமையை அவர் சுமக்கணுங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். யார்? வல்லபாய் பட்டேல். இது எல்லாமே உண்மை. நம்ம we have to face the facts. இன்னைக்கு பட்டேலை நம்ம தூக்கி வச்சுருக்கோம், உண்மை. அவர் ரொம்ப பெரிய மனுஷன். ஆனால் அவருடைய வார்த்தை தான் எதுவும். அவரை வந்து வெளில விட்டுறாங்க. ஒன்ஸ் ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஜெயில், ஹீ பிகம்ஸ் எ பர்சனா நான் கிரேட்டா. அவரை யாரும் கண்டுக்கலை, அரசாங்கம் கண்டுக்கலை, அவரை மதிக்கலை. அவருடைய அந்த 49லேருந்து 66 அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் ஒரு அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அவரை வந்து ஒரு எதுக்கும் இன்வைட் பண்ணுறதில்ல, போகிறதில்ல, ஒரு ரெகக்னிஷன் கிடையாது. எந்த அளவுக்கு இவங்க போயிருக்காங்கன்னா, அவர் இங்கிலாந்தில் இருந்தபோது கடற்கரையில் உட்காந்து, அவர் ஆக்சுவலாக ஒரு கவிஞர், அந்த கடற்கரையில் உட்காந்து அவர் அழறார். அந்த அலையை பார்த்துட்டு அழறார். என்ன அழறார்? அழுதுண்டே அவர் வந்து பாட்டு பாடுறார். கவிதை மகாகவி பாரதி மாதிரி. பாரதி உட்காந்துலாம் எழுதுறதில்ல, அப்படியே வரும் அவனுக்கு. அந்த மாதிரி அவருக்கு தானே வருது. அது பக்கத்தில் இருந்தவர் அதை பார்த்து எழுதுறாரு. இவர் வாயால் சொல்ல சொல்ல அழ அதை அழுதுண்டே பாடுறார். அதை ஒருத்தர் எழுதுறார், அவர் பேர் மறந்து போச்சு. அவர் சொல்கிற அந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன, அவர் இந்த சமுத்திரத்தை பார்த்து பாடுறார், அலையை பார்த்து. என்னை ஏமாத்திட்டியே நீ, இப்படி நீ என்ன சொல்லி இங்கே இந்த ஊருக்கு கூட்டின்னு வந்த? பாரத தேவிக்கு சேவை செய்ய முடியும் இங்கே இருந்தா,
நிறைய செய்ய முடியும்னு ஒன்றுமே பண்ண முடியல என்னால். இங்கே எல்லாம் எங்கே போனாலும் ஸ்பைங்கிறான், அதுங்கிறான். இப்படி என் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க. உன்னை நான் எப்போ வந்து பார்ப்பேங்கிற மாதிரி ஒரு பாட்டு, ரொம்ப உருக்கமான பாட்டை பாடுறார். இந்த பாட்டு லதா மங்கேஷ்கரோட அண்ணா ஹிருதயநாத் மங்கேஷ்கர், அவர் ஆல் இந்தியா ரேடியோவில் மியூசிஷியனாக இருக்கார், மியூசிக் கம்போசர். அவர்கிட்ட வந்த பாட்டில் இந்த பாட்டை சூஸ் பண்ணி அவர் இசை அமைக்கிறார். இசை அமைச்ச உடனே அவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வருது. இந்த பாட்டை ஏன் சூஸ் பண்ணேன், அவர் பாட்டு நல்லா இருக்கு, கவிஞர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார், அவ்வளோதான் வேணும் எனக்கு. அடுத்த வாரம் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிறாங்க. ஏன்? நான் சொல்கிற கதை போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1960களில். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த இன்சிடென்ட் எந்த ஹிஸ்ட்ரி புக்லேயே வருதா? எந்த ஹிஸ்டோரியனாலும் இதை பற்றி பேசுகிறானா? இந்த சாவர்கர் பரம்பரைன்னு சொல்கிற முட்டாள்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு கருத்து சுதந்திரம்னு சொல்லி பெருசாக டீயும் காஃபியும் ஆத்துறானுங்களே, இவனுக்கு அவனுக்காக இதை பற்றி தெரியுமா? 1960களில் இந்தியாவுடைய பிஎம் யார்? நான் பேர் சொல்ல மாட்டேன் சார். அரசாங்கம் யாரோடது நான் சொல்ல மாட்டேன் சார், ஏன்னா இது அரசியல் இல்லை. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும், வரலாறுல தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து ரொம்ப பெரிய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பேணி பாதுகாக்கிறவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆள், அவர் வந்து அவருக்கு ஃபைனலாக வந்து உடம்பு சரியில்லாத போகிறது. அப்போ அவர் ஃபீல் பண்ணி எழுதுறார், அதாவது ஆத்ம விசாரம் பண்ணுறார். நாம் ஏன் சூசைட் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அவர் சொல்கிறார், ஆத்ம தர்ப்பன்னு அவர் ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதுறார். அது என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமேல் எதுக்கு இருக்கணும், இந்த நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், வந்துட்டு பை வாட் எவர் மீன்ஸ் வந்தாச்சு. நம்ம நாட்டினுடைய ஆட்சி அமைஞ்சு போச்சு, இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும், தேவையில்லை, ஐ ஷுட் கோ, இல்லையா அப்படின்னு அவரை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆதிசங்கரர்லேருந்து எடுத்துன்னு வர. ஆதிசங்கரர் என்ன பண்ணார்? தன் வேலை முடிஞ்சு, சின்ன வயசு தான், வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு கேவுக்குள்ளே போய் உள்ளே உட்காந்துட்டு கேவுடைய வாசலில் ஒரு பெரிய பாறாங்கல் வைக்க சொல்லிட்டார், எனக்கு போருன்ட்டார். சமர்த்த ராமதாசர் அவர் என்ன பண்ணார்? அவரும் என்ன பண்ணார்? ஆதிசங்கருடைய வாதம் பண்ணின மண்டல மிஸ்ரர் என்ன பண்ணார்? அவர் ஆகுதியில் இறங்கினார், அவர் பெரிய தீ மூட்டி இறங்கினார். இந்த மாதிரி எத்தனையோ பேர் பண்ணிட்டாங்க. வந்த வேலை முடிஞ்சது, போருமையா நான் கிளம்புறேன் அப்படி போயிட்டாங்க. அந்த மாதிரி நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசனை வந்திருக்கு அவருக்கு. கடைசி 2 மாதம் அவர் ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறார். ஜைனர்கள் பண்ணுற மாதிரி அவங்க அந்த எண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து உணவு சாப்பிட மாட்டாங்க, வாட்டர் குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வர்றார். வந்துட்டு ஆனால் அவருக்கு வந்து உடம்பும் சரியாக இல்லை. அவர் வந்து நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு வந்து ஒன்லி வாட்டர். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, வாட்டரில் இது அவர் சாப்பிட வேண்டிய டேப்லெட்ஸு, வைட்டமின்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. அதை இவர் கண்டுபிடிச்சிடுறார். நாளிலேருந்து வாட்டரும் கிடையாது இன்னிலேருந்து சொல்லிடுறார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் இறந்து விடுறார். ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த அந்திம சம்ஸ்காரம் பண்ணக்கூடாது, வருஷம் எனக்கு எந்த ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது, இந்த பூ பல்லாக்கு அலங்காரம் அது ஒன்றும் கிடையாது. டைரெக்டாக முடிஞ்ச உடனே கொண்டு போய் எலக்ட்ரிக் கிரமட்டோரியத்தில் போட்டு போயினே இருங்கோ, போய் வேறு வேலையை பாருடான்றார். வெரி ரேஷ்னல் பர்சன். இதை யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் இறந்தப்புறம் 2 லட்சம் பேர் தே கம் டு பாம்பே. அவருக்கு இறுதி மரியாதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய விஷஸுக்கு எதிர்த்து அவருடைய க்ளோஸ் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட, ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட, இந்தியன் கவர்மெண்ட்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு பீரங்கி வண்டி வேணும்,
அதில் அவருடைய உடம்பை வச்சு கொண்டு போகணும். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? முடியாதுன்னு சொன்னாங்க. யாராவது பண்ணுவாங்களா? அன்றைக்கி எந்த கட்சி ஆட்சியில் இருந்தது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப மன வருத்தப்பட்டு ஒரு சினிமா டைரக்டர்கிட்ட போய் பிறங்கி வண்டி மாதிரி ஒன்று பண்ணி அதில் அவருடைய உடம்பை எழுந்துருளை பண்ணி அதை கொண்டு போய் பண்ணாங்க. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பேரில் தான் நாம் அவர் கோழைன்னு சொல்கிறோம். அவர் மகாத்மா காந்தியில் கொலையில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. 66 அவரும் காலம் ஆயிடுறார். காலமான பிற்பாடு இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட வேற 3 பேர், கோபால் கோட்ஸேன்னு சொல்லி அந்த ஒரிஜினல் கோட்ஸேவுடைய அண்ணாவை தம்பியோ, இன்னும் வேற 2 பேர், அவங்கள ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 14-15 வருஷம் ஆயிடுத்துன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு தப்பு நடக்கிறது. இந்த 3 பேரும் தே கம் டு பூனா. பூனாவில் அவங்களுக்கு ஒரு ஹீரோ வெல்கம் கொடுக்குறாங்க மக்கள். நீ ஒரு எதிரியை கொலை பண்ணின, அதனால உனக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் அந்த 3 பேரில் இருந்த ஒருத்தர் கொஞ்சம் நீ கோஸ் ஓவர் போர்ட். அவர் சொன்னார், அந்த மீட்டிங்கில் அவர் சொல்கிறார், நத்துராம் அண்ட் ஆப்தே காந்தியை கொல்லணும்னு என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான். நான் தான் பண்ணாதேன்னு சொல்லி வச்சுருந்தேன். இல்லை நான் பண்ணாலே ஆச்சுன்னு சொல்லி 2 months முன்னாடி கூட என்கிட்ட சொன்னான். அப்புறம் அவன் போய் பண்ணினான் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார். கோபால் கோட்ஸே வேண்டாம் வாய் மூடுன்னு சொல்கிறார் அவர். that becomes an issue. ஆனால் ஒரு மீட்டிங்னு பார்த்தாக்க மேபி தே கோ ஓவர். படினா அது வரைக்கும் வந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறதுன்னா, இது கான்ஸ்பிரசி இல்லை, ஸ்பான்டேனியஸாக பண்ணதுதாங்கிறது வருது. ஆனால் இவருடைய பேச்சு பிரகாரம் இது கான்ஸ்பிரசி மாதிரி தான் வருது. அப்போ கான்ஸ்பிரசின்னா உடனே இதுக்கு வீர் சாவருக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாருன்னு சொல்லி பெரிய அப்புறம் ஒரு பார்லிமெண்ட்டில் நடக்கிறது. அப்போ இருந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கபூர் கமிஷன்னு ஒரு கமிஷன் போடுறாங்க, நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு. அந்த அப்போ வீர் சாவர்கர் உயிரோடு இல்லை. அப்போ அகெயின் ஒரு என்கொயரி நடக்கிறது. அந்த மொத்த டாக்குமெண்டேஷனையும், அதாவது காந்தி அசாசினேஷன் டாக்குமெண்டேஷன் மொத்தமும் எடுத்து ரிவ்யூ பண்ணி ஒரு அமெரிக்கஸ் கியூரே போடுறாங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் ஃபைனலாக சொல்கிறார், கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி எண்ட் பண்ணுறாரு. இது 66-67 முடிஞ்சிடுறது. 67 அந்த திஸ் பிகம்ஸ் தி டாக்கிங் பாயிண்ட். எல்லாரும் அதை பிடிச்சின்னு தோங்கலாம். சந்தேகம் இருக்குங்கிறான், சந்தேகம் இருக்குன்னு சொன்னான், சந்தேகம் இட்ஸ் நாட் வெரி கிளியர், அந்த மாதிரி வந்துடுறது. அதையே ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது 2016-17 ஒரு பில் வருது, பிஐஎல். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கமிஷன் வேறு போட்டிருக்காங்க. நமக்கு கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் ஆர் அவங்களோட ரிப்போர்ட் இந்த மாதிரி சொல்லுது. ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட், கேன் யூ டேக் அ ஸ்டாண்ட், கேன் யூ கிவ் அ ஜட்ஜ்மெண்ட் whether Savarkar has got anything to do with Gandhi assassination or not அப்படின்னு ஒரு பில் வருது. அந்த பில்லு பழைய சீஃப் ஜஸ்டிஸ் போப்டே என்டர்டெயின் பண்றார். அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். 1.5 வருஷம் போகிறது. that particular group goes through the entire judgment and the Justice Kapoor Commission என்கொயரி ரிப்போர்ட் மொத்தமாக எடுத்துட்டு 2018 7 வருஷம் முன்னாடி ஜஸ்டிஸ் போப்டே உடைய ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. திஸ் மேட்டர் ஷுட் பி லேட் டு ரெஸ்ட். கன்க்ளூசிவ்லி இட் இஸ் கிளியர் தட் தேர் இஸ் நோ டைரக்ட் எவிடன்ஸ். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இது. அண்ட் ஹி ஆல்சோ மேக்ஸ் ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட். இதை எல்லாரும் கன்வீனியண்ட்டாக விட்டுருவாங்க. என்ன சொல்கிறாங்க, காந்தி அசாசினேஷன் கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது ஒரு கோர்ட்டு, இது ஒரு கமிஷன். கமிஷன் டஸ் நாட் ஹேவ் எனி பவர் டு கமெண்ட் ஆர் ஓவர் ரூல் எ கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் having further gone through all this, again
we conclude that there is no evidence, let this matter be laid to rest. சாவர்கர் 66 இறந்து 47 49 66 வரைக்கும் அவரை இவ்வளவு அவமானம்னு எல்லாம் படுத்தியாச்சு. அதுக்கு அவர் இறந்து போயும் அவரை 2018 வரைக்கும் பண்ணாங்க. 2018 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி சொல்றது, அதையும் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. The so-called intellectuals and people in the media space who claim to be non-partisan still do this. அப்போ இவங்க என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லையும் மதிப்பு கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லையும் மதிப்பு கிடையாது, யாரோ எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு இருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலையும் நம்பிக்கை இல்லை. 2018 6-7 வருஷம் முன்னாடி நடந்தது. நமக்கு இதுவும் வேணாமா? அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு? 2 மாதம் முன்னாடி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ஒருத்தர் இருக்கார், 54 வயசாக இருக்குது, அதுக்கு மேலே அவருடைய பேர் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார், எப்படி சாவர்கர் மாதிரி கோழைகள் கிடையாது அப்படின்ட்டு. எல்லாம் அவங்கெல்லாம் பெரிய ஞானி, என்டைட்டில்டு பீப்புள் என்ன வேணால் சொல்லலாம். அவங்க அது என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது எதையாவது ஒன்று உளறிட வேண்டியது. அதுக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க நிறைய ரிப்பீட்டட் ஸ்டேஷன் இருக்குது. அது சொன்னோடனே இது ரிப்பீட் பண்ணோம், இது ரிப்பீட் பண்ணி ஒரேடியாக போய் சொல்லிட்டே இருந்தாக்கா அது உண்மைன்னு மக்கள் நம்புகிறான். நம்ம ஊருக்காரர்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை படிங்கப்பா. 2018 ஜட்ஜ்மெண்ட்டையாவது தயவு செஞ்சு படிங்க. இங்கிலீஷ் படிக்க முடியாது உங்களுக்கு தான், இங்கிலீஷ் வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், தமிழ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தயவு செஞ்சு படிங்க. அவருக்கு அப்சல்யூட்லி நோ எவிடன்ஸ். அப்படி இப்போ இவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் விட்டுருவாங்க. பட்டேல் சொன்னாரே, பட்டேல் என்ன சொன்னார்? அந்த ஒரு மாரல் ஆல்பட்ராஸ்ன்னு சொன்னார். அந்த 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 ஒரு பாவச்சமா அவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் என்கொயரி கமிஷன் போட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இதுக்கும் மேலே கோட்சேவே சொல்கிறான், என்னுடைய தியாகத்தை இழிவுபடுத்தாதீர்கள்ங்கிறான். அவன் பண்ணது முட்டாள்தனம், பைத்தியகார்த்தனம், கேவலம். ஆனால் இதுக்கு ஹவு லாங் கேன் யூ டூ திஸ்? ஒருத்தர் இறந்து போய் 60 வருஷம் ஆக போகிறது, 59 வருஷம் ஆகுது அவர் இறந்து போய். இன்னுமா சொல்லிட்டு இருப்பீங்க? இதெல்லாம் லாஜிக் கேட்டால் அங்கெல்லாம் பகுத்தறிவுன்றீங்க. என்னத்த பகுத்தறிவு இதில் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு பார்ட். ஓகே. 84 என்ன சார் நடந்தது? இந்திரா காந்தி இறந்தப்புறம் சீக்கிய இனப்படுகொலை நடந்ததா? ஏன் சார் நடந்தது? ஏன்னா இந்திரா காந்தியினுடைய பாடி கார்டு இந்த இந்திரா காந்தியை கொலை செய்தவர் ஒரு சீக்கியர் என்ற காரணத்தினால. ரைட். 2002 குஜராத்தில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? கோத்ரா ரயில் எரிப்பு. அதையெல்லாம் விட்டுருவாங்க, எல்லாரும் இதை பேசும், அது போட்டோம். ஆனால் மகாத்மா காந்தி இறந்தப்புறம் என்ன சார் நடந்தது? அது மறைக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது? யாருமே சாகலை. பாம்பே பிரசிடென்சியில் நிறைய பிராமணர்கள் கொல்லப்பட்டார்கள். பிராமணர்களை கொன்றார்கள். அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கு. 6000 to 8000 பேர் கொல்லப்பட்டார்கள். சாங்லி, சதாரா இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வீடு பூந்து அடிச்சிருக்காங்க, அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யார் சொல்கிறாங்கங்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுங்கிறது அன்றைக்கு காங்கிரஸ் அமைச்சர் சொல்கிறார். இந்த ஆக்டை பண்ணினது என் கட்சிக்காரன்னு சொல்கிறார். அன்னைக்கு காங்கிரஸில் இருந்தாங்க. ரெக்கார்ட்ஸில் அவர் புத்தகத்தில் வருது. ஒரு எஃப்ஐஆர் விடப்பட்டது, ஒரு எஃப்ஐஆர். வேரிங் ரிப்போர்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஜெகதீஷ் டைட்லருக்கு தண்டனை இப்போதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சீக்கிய இனப்படுகொலையில் வழங்கல. அவங்க யார் பர்பட்ரேட்டர்ஸ்ன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது. அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஏன் சொல்லுங்க? விக்ரம் சம்பத் என்ன பண்ணார்? அந்த ப்ரோக்ராமில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சந்தித்து பேச டாக்குமெண்ட் பண்ணுறார். அதில் எல்லா டாக்குமெண்டேஷன்லேயும் பலது வெளியில் அவர் விடலை, பலதில் யார் பேருன்னு அவர் இடினான்னு. பிகாஸ் அவங்க எல்லாரும் 89 வயசு 90 வயசு மாதிரி இருக்கு. கண்ணால் நேரில் பார்த்த சாட்சிகள். எங்கள் அக்காவை கொலை பண்ணாங்கிறான், எங்கள் அக்காவை இது பண்ணாங்கிறான், எங்கள் அப்பா அம்மா. ஒரு இடத்துல ஒரு அப்பா
அவன் பையன் 3 பேரும் ரொம்ப ஏழை. வீட்டு வாசலில் கட்டில் போட்டு தூங்குறாங்க. வீட்டு வாசலில் கட்டில். 3 பேரையும் கட்டிலோடு வச்சு எரிச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய சர்நேம் வந்து கோட்ஸே. அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. இந்திரா காந்தியை கொன்னவன் வந்து சேக்கியருங்கிறதுனால மன்மோகன் சிங்கை நாம் ஏதாவது இது பண்ணுறோமா இல்லையானோ? இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. முதல்ல அவங்க டார்கெட் பண்ணிருக்கிறது இந்த சித்பவன் பிராமின்ஸுங்கிறவங்க மட்டும். அப்புறம் அது ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆகி டெல்லி வரைக்கும் போகிறது. அங்கே இருக்கிற மகாத்மா காந்தி இறந்து போயிட்டார். அவர் வந்து கொல்லப்பட்டார். அவருடைய இறுதி யாத்திரை நடக்கிறது. இறுதி யாத்திரையில் 2 பேர் மராத்திய பிராமணர்கள் போகிறாங்க. மராட்டி பேசிட்டு போகிறாங்க. அவங்கள அடிக்கிறான். ஏன்? யூ ஸ்பீக் மராட்டி, therefore you are against this. அதனால நீ உனக்கு சம்பந்தம் இருக்கு. எல்லாம் வந்து விக்ரம் சம்பத் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இது ஒரு ஆர்டிஐ ஒன்று நான் ஃபைல் பண்ணேன். இது வரைக்கும் ஆன்சர் வரல. அது எப்போ வருமோ, அது ஏதாவது ஆன்சர் ஏதாவது வந்ததுன்னா அப்புறமா நான் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கொஸ்டின் என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆர்டிஐன்னு? எவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க, என்கொயரி நடந்ததா, என்ன ஃபைண்டிங்? இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் நடந்ததே நம்ம ஊரில் பத்திரிகைகளில் வரல. நியூயார்க் டைம்ஸில் வருது. ஜனவரி 31, 1948 NY டைம்ஸில் 15 பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து they have been killedன்னு வருது. இத்தனைக்கும் நியூயார்க் டைம்ஸ் எந்த மாதிரியான பத்திரிகைன்னு தெரியும், அவர்களே போடுறாங்கன்னா இல்லை, அன்னைக்கு அவன் ஒழுங்காக இருந்திருக்கான் வச்சுங்க, இன்னைக்கு வேற. அப்போது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஞ்சு ஜர்னலிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணுறான். இதில் எவ்வளோ பேருக்கு செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அவன் எழுதுறான். இதை வந்து கன்க்ளூசிவாக கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. there is no record. எஃப்ஐஆர் இருந்தால் தானே. எஃப்ஐஆரே போடக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லி ஒன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க விக்ரம் சம்பத்தோட புக்கில். இப்படி நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டு. ஆனால் கன்க்ளூசிவாக 6000 8000 இல்லை 1500 தெரியாது, யாருக்குமே தெரியாது. டெக்ஸ்டைல் மில்லெல்லாம் எரிச்சு விட்ருக்காங்க. பிகாஸ் இட் வாஸ் ஓன்டு பை பீப்புள் பிலாங்கிங் டு தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி. இதை பற்றி எந்த ஹிஸ்ட்ரி புஸ்தகத்துலையாவது என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? வரலாறாக பார்க்கணும். நாம் உடனே ஓகே மகாராஷ்டிராவோட அரசியல், அதனால நாம் அதை பற்றி பேசலாம். இதில் பல பேர் வந்து அந்த புஸ்தகத்தை சொல்கிறாங்க, என் பேரை சொல்லிடாதீங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அன்னைக்கு இந்த வேலையை செஞ்சவங்க இன்னைக்கு மகாராஷ்டிராவில், அதாவது இந்த புக் எழுதின போது அரசாங்கத்தில் பெரிய பதவிகளில் அவர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கன்ற போட்டு. ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறது ஒற்றைப்படையானது இல்லை, பல வகையிலையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வீர் சாவர்கரை பற்றி இத்தனை பேர் இப்படி எழுதியிருக்கான்னு சொன்னாக்கா உடனே அருண் ஷோரி வேறு மாதிரி எழுதுறாரு. அதை நாம் அப்படியே டிஸ்கவுண்ட்டும் பண்ணிட முடியாது. அதையும் நாம் வந்து படிக்கணும். உண்மையை இப்படி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இப்பேற்பட்ட ஒரு மாவீரன் பற்றி, ஒரு ரெவல்யூஷனரி பற்றி சிறு வயது முதல் அவருடைய இறப்பு வரைக்கும் அதுக்கு பின்னாடி நடந்த நிறைய விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கும் போது, நிறைவாக சாவர்கர் குறித்து பாட புத்தகங்களில் இடம் பெருமையானால் எப்படி இருக்கணும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்க? உண்மையை சொல்லுங்கன்ற அது போகிறோம். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். இப்போ எல்லா வரலாற்று நாயகர்களை பற்றியுமே சொல்கிறேன் நான். நீங்கள் உண்மையை சொல்லுங்க. இப்போது தமிழ்நாடுங்கிற பேரையே இவர் தான் வச்சாருன்னு நாம் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கோம். வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்னு மகாகவி பாரதி 1910 சொல்கிறோம். கம்பனை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். ஸோ இந்த தமிழ்நாடுங்கிற பதம் ரொம்ப நாளாக யூஸில் தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து 1967 மாற்றலை. ஹிஸ்ட்ரியாக சொல்லுங்க. ஓகே, தமிழ்நாடுங்கிறது இட் வாஸ் இன் வோக், ரைட்டா? வீர் சாவர்கர் அப்படியே உத்தமரா இல்லை. ஏன் இல்லைன்னா அவரால் எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியல. அவருக்கு அந்த மாதிரியான ஒரு டெம்போ அவர்கிட்ட இல்லை. யாரையும் அனுசரிச்சுட்டு போகிற ஒரு பழக்கம் அவருக்கு இல்லை.
அதுவும் உண்மை, அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க போறோம். உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. யூ ஹாவ் டு பிலீவ் இன் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த ரீடர். இந்தியன் ரீடர்ஸ் ஆர் நாட் ஸ்டூபிட். அலோ தெம் டு இன்வெஸ்டிகேட். யூ பிரசன்ட் த ஃபேக்ட்ஸ். அப்படியே உத்தமராகவே காமிச்சுட்டு இருக்க முடியாது. இல்லை, வீர் சாவர்கர் அப்படிலாம், வீர் சாவர்கர் இந்துத்துவ பற்றி, வீர் சாவர்கர் ஆர்எஸ்எஸ் பற்றி இந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, சொல்லுங்க. அதே மாதிரி அவர் பண்ணின சாக்ரிஃபைசஸ் சொல்லுங்க. இவரளவுக்கு யார் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா? நம்முடைய தமிழ்நாட்டில் வாவு சிதம்பரனாரை சொல்லலாம், இல்லை வேற யார் இருக்கா அந்த மாதிரி? அவரளவுக்கு பண்ணது யார்? வஉசியை எப்பெல்லாம் நாம் கொண்டாடுறோமோ அப்பெல்லாம் இவரை யோஜனை பண்ணிடுவோம். இப்படி ஒருத்தர் இந்தியா முழுக்க ஒருத்தர் பார்த்துருக்காரு. ஓகே, அப்படிங்கிறத நம்ம எண்ணத்தில் வச்சுக்கோம். ரொம்ப விரிவாக கலந்துரையாடி இருக்கும். அப்படியே மக்கள்கிட்ட கொடுப்போம். மக்கள் நல்லா வரவேற்பாங்க என்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் சார். நன்றி, மிக்க நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லாரும் நிறைய படிங்க. இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் அது இதுன்னு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய புஸ்தகங்களை படிங்க, உண்மையை அறிந்து கொள்ளுங்க. அவ்வளோதான். யாருக்கும் எதிரானது இல்லை, எந்த அரசியல் கட்சி சார்பும் எனக்கு கிடையாது. அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஹிஸ்ட்ரியாக படிப்போம், அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றி.